எனக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜுக்கு நான் ஓவராலா நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ பெரும்பாலான பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, திருமணமானவங்க, குழந்தை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய சூழ்நிலைகளும் வந்து இருக்கு. இப்போ பொதுவா தேர்வுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம தான் டயத்த வந்து உருவாக்கிக்கணும். இதுக்கு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை இருக்கு அதனால படிக்க முடியல அப்படிங்கக்கூடிய காரணங்கள் வந்து சொல்றாங்க. ஸோ உண்மையாவே குழந்தை இருக்கும்பொழுது அது வந்து கஷ்டம் தான். திடீர்னு வந்து பிளான் மாறும். ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, இன்வால்வ் ஆகி வந்து படிச்சீங்க அப்டின்னா, அந்த குழந்தையும் உங்களுக்கு கண்டிப்பா எல்லா எப்போ நீங்க வந்து படிக்கணும்னா, அப்பல்லாம் வந்து சைலன்ட்டா இருக்கும். ஒரு சில ஆச்சரியமான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். அதுபோல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான நபர். ஸோ உங்க கணவரா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், ரைட்டா வீட்ல உள்ளவங்களா இருக்கலாம். ஸோ அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா, நீங்க அவங்கட்ட தெளிவா வந்து கன்வே பண்ணிரணும். எனக்கு இந்த மாரி ஒரு 4 மாசம் கமிட்மெண்ட் இருக்கு. இந்த ஹெல்ப் வந்து வேணும்னு ஓப்பனா நீங்க பேசிறணும். சில பேர் வந்து ஓப்பனா பேசாம என்ன ஆகும் அப்டின்னா, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, நான் படிச்சாலே கோவப்படுறாங்களே, அப்படிங்கிற மாரி உங்களுக்கு நீங்களே ஸ்ட்ரெஸ்ஸ வந்து உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். அதனால உங்களுக்கு யாராவது ஃபேமிலி சப்போர்ட் வேணும்னா, நீங்க நேரடியா வந்து கேட்டுறலாம். அப்படி பண்ணாத பட்சத்துல சில ஃபேமிலி வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பாஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அப்படின்னா, அந்த எமோஷனலான சிச்சுவேஷன நீங்க ஹேண்டில் பண்ணி, அத பாசிட்டிவா எப்படி அப்ரோச் பண்ணி வெளிய வர முடியுமோ, அதுபடி நீங்க வந்து தான் வந்து ஆகணும். ஸோ நீங்க இன்வால்வ் ஆகி வந்து படிக்கும்பொழுது, கண்டிப்பா குழந்தை உங்களுக்கான எல்லா விஷயங்களும் வந்து பண்ணும். அதே மாரி, இப்போ ஒரு குழந்தையோட ஃபியூச்சருக்காக நீங்க வந்து படிக்கணும்னு வந்து நினைக்கிறீங்க. அடுத்த லெவலுக்கு வந்து வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க. ஸோ, அப்போ அந்த குழந்தைய சொல்லி, காரணம் சொல்லி நீங்க படிக்காம இருக்கிறது, சிலபஸ் எழுதாம இருக்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே வந்து முடியாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ். ஸோ, யுபிஎஸ்சி அ எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கைக்குழந்தை இருக்கிறவங்க யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீசரா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆயிருக்காங்க. அப்படியாப்பட்டவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறாங்க. ஸோ, நாம இந்த ஸ்ட்ரகிள்ஸ் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து இப்ப வேலை பார்த்துக்கிட்டே வந்து படிக்கிறது. இது எல்லாமே நாம ஒரு 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 லெவலுக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்துக்கான ப்ராசஸ். இங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடியவங்க கைக்குழந்தைய வச்சுக்கிட்டு யுபிஎஸ்சி எக்ஸாம், ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிராக் பண்ணுவாங்க. வறுமை நிலையில இருந்தவங்க கிராக் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம குழந்தைய ஒரு காரணம் காட்டி நீங்க வந்து செய்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தையோட நல்லதுக்காக தான் நீங்க வந்து படிக்கிறீங்க. அத காரணம் சொல்லி எனக்கு படிக்க முடியல. எனக்கு வந்து அப்படி இப்படி ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, அது உங்கள நீங்களே அது வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த காரணங்கள் வந்து சொல்லாதீங்க. இந்த சிட்யூவேஷன எப்படி பாசிட்டிவா நீங்க வந்து கொண்டு போயி, அடுத்த லெவலுக்கு எக்ஸாம் கொண்டு போ முடியுமோ, அந்த விஷயத்த வந்து பண்ணுங்க. எந்த சிட்யூவேஷனையும் நீங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா, அந்த 24 மணி நேரத்த ஒவ்வொரு செகண்டா அப்சார்ப் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு சூழ்நிலைகள் உங்களால வந்து காலையில எந்திரிச்ச உடனே படிக்க முடியும்னா, அந்த சிட்யூவேஷன்ல எந்த ஒரு பிற வேலைகளும் நீங்க வந்து பார்க்கக்கூடாது. வாட்ஸ்அப் பார்க்கிறது, இன்ஸ்டாகிராம் பார்க்கிறது, அந்த இடத்துல நீங்க வந்து படிக்க தான் செய்யணும். அந்த மாரி ஒவ்வொரு நாளும் ஒரு 3 மணி நேரம் படிச்சீங்கனாலே உங்களால மிகப்பெரிய லெவல்ல மிகப்பெரிய லெவல்ல உங்களால ரிசல்ட் வந்து எடுக்க முடியும். அதனால வேலை பார்க்குறீங்கன்னா காலையில 3 மணிக்கு எந்திங்க. 3 மணிக்கு எந்திரிச்சு நீங்க பண்ணக்கூடிய வேலை ஒரு 21 நாள் 3 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய லைஃப்ல ஒரு பயங்கரமான சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும். அதே நேரத்துல ப்ராப்பரா நீங்க வந்து உணவு பழக்கத்தை வந்து மேற்கொள்ளணும். பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மனசையும் வந்து கரெக்ட்டா வந்து பார்த்துக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால காலையில எந்திரிச்சு சிறப்பான முறையில தேர்வுக்கு வந்து படிக்க முடியும். அதனால அத முயற்சி பண்ணி பாருங்க. அந்த முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிய வந்து குடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நேரம் வந்து கிடைக்கும். அதனால நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னால வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. எனக்கு வந்து குழந்தை இருக்கு. என்னால வந்து படிக்க முடியல அப்படின்னா, நான் என்ன பண்ண முடியும்? அப்போ நீங்க வந்து படிக்கணும்னா, நீங்க தான் எஃபோர்ட் போடணும். ரைட்டா? ஸோ அதுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து நான் வந்து குடுப்பேன். மத்தபடி அத உள்ளுக்குள்ள கொண்டு வந்து படிக்க வேண்டிய முழு பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. அதனால வேலை பார்க்குறவங்களும் சரி, ரைட்டா? குழந்தைகள் இருக்கிறவங்களும் சரி, நீங்க உட்கார்ந்து வந்து படிக்கணும். படிப்பு தான் எல்லாத்தையுமே குடுக்கும். உங்களுடைய நிலைமை, உங்க ஃபேமிலியோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ணும்.
அதனால காரணங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது தோப்பதற்கான அறிகுறி அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வேலை பார்க்குறவங்க, சப்போஸ் நான்லாம் துபாயில வேலை பார்க்கும் பொழுது எல்லாரும் அங்க துபாயில டெசர்ட் ஏரியாவில் தான் தங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து டிராவல் பண்ணணும். ஆனா நான் என்னோட ப்ரிப்பரேஷனுக்காக நான் பார்க்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து தங்கி எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா என்னுடைய சேலரியில அதிகமான காசு வந்து பாத்தீங்கன்னா நான் படிக்கிறதுக்காக வந்து செலவழிச்சேன் தங்கக்கூடிய வேலைக்கு. அப்போ அந்த மாதிரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து டிராவல் பண்ண வேண்டியிருந்தா பக்கத்துல ரூம் எடுக்கலாம். இல்ல வேலையை விட முடிஞ்சா பேக் சைட்ல கொஞ்சம் ஃபினான்ஸ் ரீதியான விஷயத்த வந்து வச்சுக்கிட்டு, ஏன்னா கையில காசு இல்லாத போது மென்டலா நிறைய டிஸ்டர்ப் ஆவீங்க. உங்களால படிக்கவே வந்து முடியாது. ஒரு 30,000 40,000 உங்க கையில எப்பவுமே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு படிச்சீங்க அப்படின்னா எந்த கவலையும் வந்து இருக்காது. ரைட்டா? ஸோ அதனால நிம்மதியா படிங்க. ஸோ படிப்பு தான் எல்லாமே உங்க வாழ்க்கைய மாபெரும் மாற்றத்தை வந்து கொண்டு வரும். அதனால படிப்புல முழு கவனம் வந்து செலுத்துங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1500 பேர் வந்து என்னால வந்து பாஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னா என்னோட தலக்கணம் வந்து கிடையாது. என்னோட ஓவர் கான்ஃபிடென்ட் வந்து கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா பெருமை பீத்துறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. தற்பெருமை பேசுறதுக்கான விஷயம் கிடையாது. ஏன்ட்ட அதற்கான அந்த அந்த பாஸ் பண்ண வைக்கக்கூடிய ஸ்டஃப் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கு. அப்போ நான் வந்து என்னோட டார்கெட், நான் வந்து சும்மா 10 பேரை பாஸ் பண்ண வைப்பேன், 20 பேரை பாஸ் பண்ண வைப்பேன், இவ்வளவு பேர். என்னோட டார்கெட் அப்படிதான் இருக்கும். ஒரு டார்கெட் வச்சேன் அப்படின்னா அதை நோக்கி நான் வந்து பயணிப்பேன். அதோட அவுட்புட்டை நான் வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து எடுப்பேன். ஸோ அந்த டார்கெட் வச்சு அதுக்கான எஃபோர்ட் வந்து போடுவேன். அது கண்டிப்பா வந்து நான் நினைச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும். நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கக்கூடிய மெயின் மோட்டோவா தான் வந்து இருக்கணும். ஸோ அதே மாதிரி அது வந்து சொசைட்டில ஒரு நல்ல விஷயத்த வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது. என்னோட 5 வயசுல இருந்து இதான் சர்வீஸ் பண்ணணும், பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய தாட் தான். அந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் நான் வந்து வந்து பண்ணணுமோ அதுதான் நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நீங்க வந்து படிங்க. படிப்பு உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து கொடுக்கும். சீக்கிரமா வந்து எந்தீங்க. உடல்நிலையை வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா தொடர்ந்து வகுப்பு எடுக்கிறதுனால இடையில வந்து ஒரு சில தலைவலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ப்ராசஸையும் வந்து ஸ்டாப் பண்ணிடும். நான் ஒருத்தன் ஸ்டாப் ஆகிறதுனால இவ்வளவு பேர் எதிர்பார்ப்பாங்க, அவங்களுடைய கல்வி வந்து கிடைக்காது. ஸோ அதனால ப்ராப்பரா தூங்குங்க, ப்ராப்பரா நல்லா தண்ணி குடிங்க, உணவு பழக்கம் ப்ராப்பரா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. கண்ட கண்ட உணவுகளை வந்து சாப்பிடாதீங்க. நான்லாம் இரவு நேரம் கண்ட மாதிரி வந்து சாப்பிட்டு வெயிட் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்கேன். ஏன்னா போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க உணவு கட்டுப்பாடுல வந்து சரி, தூங்கக்கூடிய விஷயத்துல வந்து சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். நமக்கு தேவை நம்ம வந்து படிப்புல தான் அதிக கவனம் செலுத்துவோம். அதை விட நம்முடைய மனசையும் நம்முடைய ஹெல்த்தையும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்து பார்த்துக்கணும். மனசும் ஹெல்த்தும் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த தேர்வை நீங்க வந்து சிறப்பா வந்து கையாள முடியும். அதனால காரணங்கள் சொல்லாதீங்க. ஜெயிக்கணும்னு நினைச்சா என்ன வேணாலும் வந்து பண்ணலாம். எவ்வளவு வேணாலும் இறங்கி வேலை செய்யலாம். ஸோ ரிசல்ட்டை பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. இறங்கி வேலை செய்யுங்க. நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணீங்கன்னா அதுக்கான உயர்வு கண்டிப்பா ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து கிடைக்கும். நீங்க இன்வால்வ் ஆகி ஒரு 6 நாள் படிச்சீங்கனாலே உங்களுக்குள்ள அவ்வளோ சேஞ்சஸ், அவ்வளோ தாட் ப்ராசஸ், அவ்வளோ விஷயங்கள் வந்து வரும். அதனால நான் திரும்பவும் சொல்லக்கூடியது, மனசை ஹேண்டில் பண்ணிக்கோங்க, காமா வந்து பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸோ குழந்தைகள் இருக்குங்கிறத காரணங்கள் சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சு ஆர்டிசம் குறைபாட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளை 32 வயசு 36 வயசு படுத்த படுக்கையிலே வச்சு காப்பாற்றக்கூடிய தாயை நான் நேரடியா வந்து பார்த்துருக்கேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க கோயிலா வந்து கஷ்டப்படுறவங்கள வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அப்படியாப்பட்ட பெயின்ஃபுல்லான பீப்புள்ஸ் நிறைய பேரும் உங்களை சுத்தி வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு குழந்தைய காரணம் சொல்லி நான் வந்து படிக்க மாட்டேன், எழுத மாட்டேங்கிறதுலாம் எனக்கு வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த சிச்சுவேஷன் நீங்க சொல்றது ஓகே தான். அந்த சூழ்நிலையில இப்போ படிப்பை விட குழந்தைக்கான ஃபோக்கஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்போ 2யும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு. நாளைக்கு வேலைக்கு போய் ஃபேமிலியும் பார்க்கணும், வேலையும் வந்து பார்க்கணும். இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்களா? அதுக்கான ஒரு ட்ரைனிங் ப்ராசஸா இதை வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 மாசம் எஃபோர்ட் போட்டீங்கன்னா இந்த உங்களுக்கு அரசு பணி வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து இருக்கு. ஒரு 7வது மாசத்துல உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் சீக்கிரமா வந்து விட்டுருவாங்க.
கண்டிப்பா இந்த வருஷம் உங்க லைஃபே வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, யூபிஎஸ்சி இந்த மாதிரி பல வாய்ப்புகள் உங்களை சுத்தி எக்கச்சக்கமான வாய்ப்புகள் வந்திருக்கு. திரும்பவும் நான் வேலை பார்க்குறேன், படிக்க முடியல, நான் யூடியூப் சேனல்ல வீடியோஸ் பார்க்கறதுக்கு டைம் இல்ல, அப்படிலாம் வந்து சொல்லாதீங்க. திரும்பவும் சொல்லக்கூடியது படிங்க. படிக்க முடியாதுங்கிறதுக்கு காரணம் சொல்லக்கூடிய நீங்க, படிக்கிறதுக்கு காரணங்களை வந்து தேடுங்க. அது உங்களை நீங்க தான் வந்து பார்க்கணும். உங்களை நீங்க தான் வந்து மோட்டிவேட் பண்ணணும். நீங்க பண்ணக்கூடிய தப்பு, நான் இன்னைக்கு வந்து புக்கே திறக்கல அப்படின்னா, அது உங்களுடைய வாய்ஸ், மைண்ட் வாய்ஸ் தான் வந்து கேட்டு உங்களை வந்து ஆப்ரேட் பண்ண வைக்கணும். யாராவது சுத்தி உள்ளவங்க வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க, தூக்கி விடுவாங்க, மாத்துவாங்க அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. ஸோ நீங்க வெற்றி பெற்றா மட்டும்தான் உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் வந்து கிடைக்கும். அப்படி இல்லாட்டி வெற்றி பெறாத பட்சத்துல திரும்பவும் யாருக்காவது அடிமையா வந்து இருக்கணும், மற்றவங்களுடைய பேச்சை வந்து கேட்க வேண்டியிருக்கும். உங்களால ஓனா எந்த முடிவும் வந்து எடுக்க முடியாது. பல்வேறு சவால்கள் வந்து இருக்கு. அதனால நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, படிங்க. படிப்புல நீங்க பார்க்கக்கூடிய வேலை எல்லாத்தையும் தாண்டி ஹையர் ப்ரியாரிட்டி படிப்புல வந்து இருக்கட்டும். கண்டிப்பா நீங்க நீங்க நினைச்ச விஷயம் மிக எளிமையான முறையில வந்து கிடைக்கும். எந்த ஒரு நேரத்திலையும் ஹெல்த்தையும் மனசையும் டவுனாக வந்து வச்சிடாதீங்க. ஸ்ட்ராங்கா இருங்க. இந்த ப்ராசஸ்ல மைண்டும் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். அதுல ஸ்ட்ராங்கா இருந்து கொஞ்சம் படிச்சீங்கன்னா போதும், அசால்ட்டா நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒவ்வொரு சூழ்நிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு எங்கெங்க இருந்தலாமோ, ஓகே, உங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா டிஸ்டர்ப் பண்றதுக்கு நிறைய வார்த்தைகள் வந்து வரும். உங்களை படிக்க விடாம பண்றதுக்கு என்னென்னலாம் வந்து பண்ணுவானுங்களோ அது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி ஆட்களை, பீப்புள் எல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நீங்க படிச்சாதான் உங்க நிலைமை மாறும், உங்க ஃபேமிலி வேல்யூ மாறும். அதனால நல்லா படிங்க. நீங்க நினைச்சது எல்லாமே வந்து நடக்கும். மனசை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ரொம்ப ஹாப்பியா வந்து இருங்க. ஸோ இதுதான் நான் வந்து சொல்ல வேண்டியது. ரைட்டா? ஸோ பொதுவா நான் வந்து பயங்கரமா வந்து கோவப்படுவேன். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுத முடியலைன்னா உடனே எழுத முடியலன்னா வேற வேலை பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அதுக்கு அது கோவப்படுறது வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து கிடையாது. உங்களுடைய கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நான் வந்து நிறைய பேர், எனக்கு 10 பேர்னா அதுல 8 பேர் சொல்லக்கூடிய காரணம் வந்து இதுதான். ஸோ அதுக்கு ஓவரால் சொல்யூஷன்ஸ் வந்து சொல்லிட்டேன். சொல்யூஷன்ஸ் என்னன்னா, படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ டைமை கொஞ்சம் சீக்கிரமா எந்திக்கணும். உங்க 24 மணி நேரத்தை அப்சர்வ் பண்ணணும். எந்த இடத்துல உங்களுக்கு டைம் வந்து நல்ல ஹை பீக்கா இருக்கும் படிக்கிறதுக்குன்னு, அந்த சிச்சுவேஷனை நீங்க வந்து படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். நீங்க லிசன் பண்ணுங்க. உங்க லைஃபை, ஒன் டே லைஃபை லிசன் பண்ணுங்க. எந்த சிச்சுவேஷன்ல படிக்கிறதுக்கான ஒரு ஒரு ஃப்ளோ வந்து கிடைக்குதோ அதை கப்புன்னு வந்து பிடிச்சுக்கோங்க. அந்த நேரத்துல நாடகம் பார்க்கறதோ, மொபைல் நோண்டுறதோ, ஃப்ரெண்ட்ஸை பேசுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது ஃபோன் போட்டு மொக்கைய போட்டுட்டு இருப்பாங்க. அவனுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் போட்டு டம்ப் பண்ணி நம்மளை பைத்தியமாக்குவானுங்க. அதனால அதெல்லாம் அப்படி கத்தரிப்பான்ட்ட வச்சு, சிசரை வச்சு அப்படி வெட்டி விட்டுருங்க. ஏன்னா உங்க உங்க கூட இருப்பானுங்கல்ல, ஸோ அவங்களுக்கு என்னன்னா, ஏதாவது அவங்களுக்கு கஷ்டம்னா உங்கள்கிட்ட டம்ப் பண்ணிடணும். டம்ப் பண்ணி அவன் அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். கடைசி நீங்க அந்த தாட் வரும், அவனுக்கு இந்த பிரச்சனை, இவனுக்கு இந்த பிரச்சனை. எவனாவது உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை சொன்னா, அப்படியாப்பா, ஓகே ஓகே, நான் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணக்கூடிய வேலையை வந்து பாருங்க. யாராவது பேசும்போது தேவையில்லாத கான்வர்சேஷன் போயிடுச்சு அப்படின்னா உடனே கட் பண்ணிட்டு நான் கூப்பிடுறேங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வேலையை நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். உங்களுடைய நேரமும் முக்கியம், உங்களுடைய ஹெல்த்தும் முக்கியம், உங்களுடைய மனசும் வந்து முக்கியம். ரைட்டா? ஸோ இன்னைக்கு பாலிட்டி வகுப்புல நம்ம ஆட்சியர் சார்பில், அதாவது ஜிஎஸ் டாபிக்ஸ்ல 293 டாபிக்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து வகுப்பு வந்து எடுத்துட்டு இருக்கேன். பிளஸ் மேக்ஸை பொறுத்தவரையில இதுல ஜிஎஸ்ல 293, மேக்ஸை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 47 டாபிக்ஸ். தமிழை பொறுத்தவரையில 52 டாபிக்ஸ். இப்போ தமிழ் டாபிக்ஸை பொறுத்தவரையில நாம நோட்ஸ் மட்டும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சீக்கிரம் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ இந்த தமிழ் ஷெடியூல்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து தெரியல. ஸோ இதுல நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டெஸ்ட் ஷெடியூல் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா பகுதி அ, ஆ, இ அப்படின்னு வந்து அந்த லைன்ல வந்து இருக்கும். ஸோ அப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மிக எளிமையான முறையில நீங்க வந்து ஒவ்வொரு பாட்டையும் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதை என்ன பிளான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகே. ஸோ என்ன பிளான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு இதோட கோர் ஐடியாஸ் வந்து தெரியல. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் ஷெடியூல் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுல பகுதி ஆனா என்ன, ஈனா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பகுதி இ, ஆ, ஆ. ஸோ இந்த வாரம் ஆ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஆல 6 டாபிக். ஸோ ஆல 6 டாபிக். அடுத்த ஷெடியூல் வரும்போது என்ன பண்ணுவோம்னா, அடுத்த ஷெடியூல் அகைன்
இந்த ஹிஸ்டரி டாபிக்ஸ் வந்து வருது இல்லையா? ஸோ இந்த ஹிஸ்டரி டாபிக்ல பகுதி ஆ வரும்போது என்ன பண்ணுவோம்னா, இந்த 6th பகுதி ஆ வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. ஸோ இங்க பகுதி ஹிஸ்டரி டாபிக்ஸ் வந்து வரும்போது இந்த பகுதி ஆவையும் ஓகே, இந்த பகுதி ஆவையும் திரும்ப வந்து ரீகால் பண்ணுவோம். ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா வந்திருக்கும். ஒரு 12 டாபிக் பகுதி 3வது டெஸ்ட்ல என்ன பண்ணிருக்கோம், ஓவராலா உங்களுக்கு வந்து பகுதி ஆவில் முதல் 6 டாபிக் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்த 6வது டெஸ்ட்ல என்ன பண்ணுவோம்னா, அடுத்த 6 மொத்தம் 12 வந்து கொடுப்போம். ஸோ இந்த 6 3வது டெஸ்ட்னு வைங்களேன். அடுத்த அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 4 டாபிக் வந்து சேர்ப்போம். ஓவராலா 10 டாபிக் 2வது டெஸ்ட்ல வந்து படிப்பீங்க. அதாவது 3வது டெஸ்ட்ல ஒரு 6 டாபிக், அடுத்த 6வது டெஸ்ட்ல அதே பகுதியா வரும். அதுல மொத்தம் 10 டாபிக். ஏன்னா ஏற்கனவே படிச்சத ரிவிஷனு, தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 டாபிக். அகைன் அடுத்து 3வது ரவுண்ட் வரும்போது ஓவராலா இந்த பகுதியாவில் எல்லாத்தையும் நீங்க வந்து படிப்பீங்க. அப்போ நீங்க அதாவது நீங்க படிக்கக்கூடிய விஷயம் ஒரு மாசம் படிக்கிறீங்க, அடுத்து ஒரு வாரம் ரிவிஷன் பண்ணுறீங்க, ஒவ்வொரு நாளும் ரிவிஷன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி. அப்போ நீங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்க வந்து படிக்காம விட்டுருந்தீங்க, லைட்டா படிச்சாலும் அதை 3வது டெஸ்ட் அடுத்த டெஸ்ட் வரும்போது என்ன பண்ணுவீங்க, தமிழுக்கு ரீகால் பண்ணுவீங்க. ஸோ இப்படி நீங்க படிச்ச விஷயங்களை ரீகாலும் பண்ணுவீங்க, புதுசாகவும் வந்து படிப்பீங்க. அப்போ படிச்ச விஷயங்களும் வந்து மறக்காது. உங்களால எளிமையான முறையில வந்து பாத்தீங்கன்னா தேர்வை வந்து அணுக முடியும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், பக்காவான முறையில வந்து படிக்கணும். படிச்சீங்கன்னா மிக சிறப்பான முறையில நீங்க வந்து தேர்ச்சி பெற முடியும். எல்லாருக்கும் ஆடியோ ஓகேவா? ஆடியோ சரியில்லைங்கிறாங்க. ஆடியோ ஓகேவா? ஆடியோ ஆடியோ ஓகேவா? எல்லாம் ஆடியோ சரியில்லைங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி பாடம். பாலிட்டி பாடத்துல இந்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்கள் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்க்க போறோம். இந்த மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய பிரதேசங்கள் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ் மெயினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கேள்விகள் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படிங்கக்கூடிய டாபிக்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் ரிலேட்டடா, முக்கியமான சட்டங்கள், முக்கியமான கமிட்டி, சட்டங்கள், கமிட்டி, அதுக்கப்புறம் மாநிலங்கள் உருவான ஆர்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில நீங்க வந்து பார்க்க வேண்டியது. ஸோ இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து பார்ப்போம். எல்லாமே நேற்று வந்து இன்னைக்கு காலையில கிளாஸ் எடுக்கும்போது எந்தெந்த நாட்டில இருந்து நம்ம வந்து பாரோ பண்ணியிருக்கோம் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கக்கூடிய பட்டியல் நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மேப். ஸோ இந்தியா மேப்பு நீங்க எல்லாருமே வந்து வச்சுக்கணும். ஸோ இந்தியா மேப்பை வந்து வச்சுக்கிட்டு இந்த டாபிக்ஸை ஃபுல்லா நீங்க என்ன பண்ணிடலாம், கோத்ரூ வந்து பண்ணிடலாம். ஒரே ஷாட்ல இதை வந்து முடிச்சு விட்டலாம். ஸோ இங்க ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 12th புக்ல 12th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் நம்பர் 7ல மெயினா மொழிவாரி மாநிலங்களின் சீரமைப்பு இருக்கு இல்லையா, இதுல இருந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதுல இருந்து நீங்க வந்து மெயினா வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடியும் நீங்க வந்து படிக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியா சுதேச அரசுகள், இதுல இருந்து கூட நீங்க மாடர்ன் இந்தியாவிலே வந்து படிப்பீங்க. இதுல இருந்து கூட ஹைதராபாத், இந்த ஜினாகத், இந்த லொகேஷன்ஸையும் நீங்க வந்து மெயினா வந்து படிக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சுதந்திரம் பெறும் பொழுது என்னென்ன மாநிலங்கள்லாம் இருந்து, யூனியன் டெரிட்டரினா என்ன, எல்லாத்தையும் பத்தி நான் உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான விஷயம் வந்து சொல்றேன். ரைட்டா? ஸோ இது பாலிட்டில ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அப்படிங்கக்கூடிய தலைப்பு. இந்த தலைப்பு நீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல இதை மட்டும் வேணாலும் படிக்கலாம். இல்ல ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா மாடர்ன் இந்தியா படிச்சுட்டும் நீங்க வந்து படிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆட்சியர் கல்வி நோட்ஸை நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட்டா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கமிட்டி சார்ந்த விஷயங்களை நீங்க வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும். இம்பார்ட்டன்ட் கமிட்டி. ஸோ ஒரு சில கமிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து உண்டு. ஃபர்ஸ்ட் கமிட்டி சார்ந்த விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் கமிட்டி சார்ந்த விஷயத்த நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
ஸோ ஃபர்ஸ்ட் 1948 தார் கமிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தார் கமிட்டி. உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னா என்னென்ன கமிட்டின்னு மட்டும் தான் வந்து கேட்பாங்க, ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்ன கமிட்டினா 1948 தார் கமிட்டி அப்படிங்கக்கூடிய கமிட்டி, ரைட்டா? ஸோ மொழிவாரி மாகாண ஆணையம், தார் தர்ரு கிடையாது, தார் தலைமையில் மொழிவாரி ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா அமைக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொழிவாரி ஆணையத்தை தார் கமிட்டி வந்து அக்செப்ட் பண்ணிச்சா இல்லையான்னா அக்செப்ட் வந்து பண்ணல. மொழிவாரி மாநிலம் உருவாகிறத தார் கமிட்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அக்செப்ட் வந்து பண்ணல, ரைட்டா? கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கமிட்டி 1948 தார் கமிட்டி, இதை மட்டும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த தார் கமிட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜேவிபி கமிட்டி. ஜேவிபி கமிட்டி ஜேவிபி கமிட்டி அப்படிங்கிறதுல யார் யாரெல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல் அண்ட் வந்து பட்டாபி சித்தாமரையா. நம்ம வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபையோட முதல் தற்காலிக தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டாபி சித்தாமரையா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜேவிபி கமிட்டியோட உறுப்பினர். ஸோ மொழிவாரி மாநில குறிக்கையை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ அகெயின் 1948 ஃபர்ஸ்ட் கமிட்டி தாரு, அதுக்கப்புறம் தான் ஜேவிபி கமிட்டி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸோ மொழிவாரி மாநிலம் உருவாகிறது வேணாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் இவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த கமிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா விரும்பவில்லை. கொஸ்டின்ஸ் இப்படிதான் வந்து கேட்பாங்க. ஜேவிபி கமிட்டி மொழிவாரி மாநிலத்தை விரும்பிச்சு, லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல ஸ்டேட் வந்து உருவாகுத விரும்பிச்சுன்னு வந்து கேட்பாங்க, விரும்பலன்னு வந்து கேட்பாங்க. நமக்கு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும்னு தேவை கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வந்து பாருங்க. நீங்க ஸ்கூல் புக்ல படிக்க வேண்டியது வெறும் 20% தான். அந்த 20% என்ன அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்தேன். ஸோ ஜேவிபி கமிட்டி நீங்க வந்து பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஜேவிபி கமிட்டி மொழிவாரி லிங்குவிஸ்டிக் பேசிஸ்ல மாநிலம் வந்து உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. தென் அக்டோபர் 1953 நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்கூல் புக்ல இருக்காது. அக்டோபர் 53 ஓகே, ஜேவிபி கமிட்டி ஏப்ரல் 1949 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது தேவையில்லை, 48 மட்டும் நான் வச்சுக்கோங்க. 1953 அக்டோபர் மாதம் 1953 மொழிவாரி மாநிலம், முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திர பிரதேசம் வந்து உருவாக்குறாங்க. அப்போ மொழிவாரி மாநிலம் முதலாக உருவாக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம்? ஆந்திரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ ஆந்திரா வந்து பார்த்தீங்கன்னா முதலா மொழிவாரி மாநிலம் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த மொழிவாரி மாநிலம் உருவாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சாகும் வர 65 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. 65 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. ஸோ இதுபடி மெட்ராஸ் மாகாணத்துல இருந்து தெலுங்கு பேசக்கூடிய ஆந்திரா மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. ஸோ இந்த பொட்டி ஸ்ரீராமுலு மாதிரி இப்போ தமிழ்நாடு வரலாறு வந்து படிப்பீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஃபார்மேஷன். ஓகே, ஸ்டேட் ஃபார்மேஷன். ஸோ இதுல தமிழ்நாடு ஸ்டேட் ஃபார்ம் பண்றதுக்கு ஒருத்தர் உண்ணா நோன்பு இருந்தார். அவர் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாடு ஸ்டேட் ஃபார்ம் பண்றதுக்கு ஒருத்தர் உண்ணா நோன்பு இருந்தார், ஸ்ரீராமுலு, ஆந்திரா. இதே மாதிரி தமிழ்நாட்டுல உண்ணா நோன்பு இருந்தவர் யாரு சொல்லுங்க பார்ப்போம், கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு ஸ்டேட் உருவாக்க ஒருத்தவர் உண்ணா நோன்பு இருந்தார், யாரு? சங்கரலிங்கனார். வெரி குட். சங்கரலிங்கனார் வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்ல, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ சங்கரலிங்கனார் என்ன பண்ணிருக்க போதும். ஓகே, சங்கரலிங்கனார் என்ன பண்ணியிருக்காரு, உங்களுக்கு உண்ணா நோன்பு இருந்திருக்காரு. அப்போ ஸ்ரீராமுலு படிக்கும் பொழுதே என்ன பண்ணணும், சங்கரலிங்கனாரையும் நீங்க வந்து சேர்த்து படிச்சோம். அப்போ சங்கரலிங்கனார் இந்த இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க,
கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடா வந்து கேட்பாங்க. இப்போ சங்கரலிங்கனாரை பத்தி ஒரு ஒரு வியூ மட்டும் காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ சங்கரலிங்கனாரோட பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கரலிங்கனாரு என்ன பண்றாரு அப்படின்னா, மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு வந்து பேர் வைக்கிற சொல்லி 76 நாள் உண்ணாநிரதம் இருக்கிறார். 76 நாள் உண்ணா நோன்பு இருக்கிறார். பொட்டு ராமலு வந்து பாத்தீங்க அப்படின்னா, கொஷின் என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். பொட்டு ராமலு என்ன பண்றாரு, ஸ்கூல் புக்ல 65 நாள். ஸோ சங்கரலிங்கனால் 76 நாள், 76 நாள் வந்து இருக்கிறாரு. ஓகே, இவர் விருதுநகர் இருக்காரு, அதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். இப்போ இந்த டேட் சைட்ல இருக்கும், எப்போ இறந்தாரு அப்படிங்கிறது. எப்போ இறந்தாரு? அக்டோபர் 13, 1956. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அக்டோபர் 13, 1956. இப்போ நான் வந்து என்ன பண்ணலாம்னா, உங்கள்கிட்ட நான் இப்போ விக்கிபீடியாவில் காமிக்கேன், மேப்பை காமிக்கேன், ஸ்கூல் புக்கை காமிக்கேன். இப்போ நானே வந்து எல்லாத்தையும் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி பக்காவான முறையில் ஓகே இது 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 அப்படின்னு வந்து அடிச்சிடலாம். அப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறதெல்லாம் உங்களுடைய மென்டாலிட்டி பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ணும். ஓகே, அந்த நோட்ஸ் மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு. நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஸ்கூல் புக்கு, விக்கிபீடியா, ஸ்டாண்டர்ட் புக்கு, என்சிஆர்டி கண்டென்ட் ப்ளஸ் அதர் எக்ஸாமுடைய ஓல்டு கொஷின் பேப்பர், இதை எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி தான் நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்தந்த கொஷின் இந்த ஃபார்மெட்ல இருக்கும், அப்போ இந்த கண்டென்ட்டை இப்படி இப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் சொல்லி கொடுக்கக்கூடிய மெத்தடை பயன்படுத்தி நீங்க ஸ்கூல் புக்ல ஏதாவது வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணலாம், ஓகே நம்ம வந்து இப்படி இப்படி தேடலாம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களை அறியாமலே நீங்க வந்து தேட ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன பண்ண மாட்டீங்கன்னா, டெலகிராம், ஃபேஸ்புக்கில் இந்த இந்தியாவோட சீஃப் மினிஸ்டர், முதல் சீஃப் மினிஸ்டர் யாரு, ஸோ பகுபத உறுப்பிலக்கணம் என்னது அப்படிலாம் வந்து கேட்க மாட்டீங்க. நேராக விக்கிபீடியா போவீங்க, கூகுள் போவீங்க, சர்ச் பண்ணுவீங்க, ஓனா படிச்சுக்கிடுவீங்க. இது வந்து என்ன ஆகும்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன், தெரியலைங்கிறத தேடி தேடியே பல மணி நேரம் வீணாக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்கும். அப்போ இப்படி நான் ஓவரால் ஸ்கிரீன்ல டைரக்டா இப்படி தேடணும், இப்படி எடுக்கணும், இதுல இதை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்னா உங்க மைண்டு அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து மாறிக்கிட்டு இருக்கும். அப்போ ஓகே, இந்த எக்ஸாமுக்கு இதுதான் வந்து தேவை, இப்படிதான் தேடணும், ஒரே தகவலை நாம வந்து தொடர்ந்து வந்து தேடிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கான ஒரு ஒரு மறைமுக ட்ரைனிங்கா இதை வந்து பார்த்துக்கணும். ரைட்டா? ஸ்ரீராமலு நம்ம வந்து பார்த்தாச்சு. அண்ட் வந்து இந்த அக்டோபர் 13, 1956 இறந்து போறாரு. ஸோ அடுத்தவங்க வேகமா வந்து போயிடுவோம், மேக்ஸ் கிளாஸ் வேற பார்க்கணும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 53 உண்ணா நோன்பு இருக்கிறாரு. ஓகே, ஸோ அக்டோபர் 53 ஆந்திரா வந்து கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட் கமிட்டி தார் கமிட்டி, புரியுதா? தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜேவிபி கமிட்டி, அகெயின் ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் வந்து உருவாக்குறாங்க, புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபசல் அலி கமிட்டி. இந்த ஃபசல் கமிட்டியில 2-3 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஸோ மொத்தம் 3 உறுப்பினர்கள், ஹச்சன் குன்ஸ்ரு, KM பணிக்கர். அப்போ ஃபசல் அலி குழு இது வந்து பார்த்தீங்கன்னா இது அமைச்சது நேரு அவர்கள். இது கூட யாரு, ஹச்சன் குன்ஸ்ரு, KM பணிக்கர் வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த அறிக்கை என்ன பண்றாங்க அப்படின்னா 1953 அதாவது 1953 இவங்க வந்து சமர்ப்பிக்கிறாங்க. ஸோ இவங்க பேர்ல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி தான் என்ன பண்ணுவாங்க வந்து பிரிப்பாங்க. இவ்வளவுதான் இந்த இதுல தெரிஞ்சு கொள்ள வேண்டிய கண்டென்ட்னு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். மற்றபடி யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, SSC, RRB எல்லாத்துலேயும் இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ ஃபசல் அலி கமிட்டி ஓகே இது பண்றாங்க ஆந்திர பிரதேஷ்க்கு அப்புறம். ஸோ அகெயின் இதுல குன்ஸ்ரு அண்ட் பணிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினராக இருக்கிறாங்க. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கமிட்டி பேரு 1953 ஸ்கூல் புக்ல என்ன பார்த்தோம், என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, ஸ்கூல் புக்கில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும், ரைட்டா? பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து இருக்காது. ஸோ டிசம்பரில் என்ன பண்ணுவாங்க, சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ டிசம்பரில் இது பண்ண கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி, மாநில மறுசீரமைப்பு குழு அப்படிங்கக்கூடிய குழு, ஃபசல் அலி கமிட்டி. இந்த கமிட்டியில KM பணிக்கர், ஹச்சன் குன்ஸ்ரு வந்து இருக்கிறாங்க, ரைட்டா? இந்த கமிட்டி வந்து செப்டம்பர் மாதம் 1955
ஓகே 55ல ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. இவங்களுடைய ரிப்போர்ட் படி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட் அந்த இதை ரிமூவ் பண்ணிட்டு, ஓகே அந்த கான்செப்ட் இது இல்லாம ஒரு சில மாநில வாரி என்ன பண்றாங்க அப்படின்னா மொழிவாரி மாநிலம் வந்து உருவாக்கப்படுது. ஸோ அந்த மொழிவாரி மாநிலம்னா மொழி மற்றும் பண்பாடு ஒத்த தன்மை, ஓகே நிதி மற்றும் நிதி பொருளாதாரம் மற்றும் நிர்வாக கருத்துக்கள் இதுக்குள்ள படிக்கணுமானா தேவையில்லை. என்ன பண்ணுவாங்கன்னா 4 ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. பசல் அலி கமிட்டி மூலமா என்னென்னலாம் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது. ஸோ இங்க நான் இங்க ஸ்கிரீன்ல வந்து காமிச்சேன் இல்லையா, இதே பாயிண்ட்ஸ் தான். ஸோ கல்ச்சுரல் ஹார்மோனிஸ் ரிலேட்டடா, ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தமா, பிளானிங் அண்ட் ப்ரொமோஷன் வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள் சம்பந்தமா, இதெல்லாம் மெயினாது. செக்யூரிட்டி யூனிட்டி அண்ட் செக்யூரிட்டி சம்பந்தமா இதெல்லாம் பேஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நீதி மற்றும் பொருளாதார விஷயங்கள், ஓகே தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பு, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி சம்பந்தமா, ஓகே இதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு மாநில மறுசமைப்பு ஆணையம் வந்து உருவாக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956ல உருவாக்கப்படுது. உருவாக்கப்பட்டு மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களா வந்து உருவாகுது. ரைட்டா? ஸோ அந்த என்னென்ன மாநிலங்கள் உருவாகுது அப்படிங்கிறத நான் வந்து மெயினா வந்து காமிக்கிறேன். ஸோ இவ்வளவுதான் டேட்டா. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மொழிவாரி மாநிலம் உருவாச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்ல ஒரு வியூ உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவில் 1947ல இந்திய சுதந்திர சட்டம் 1947ல பிரிட்டிஷ்காரங்க வந்து கொண்டு வந்தாங்க. அப்போது மொத்தம் எத்தனை ஸ்டேட் வந்து இருந்துச்சு அப்படின்னா 552. ஸோ 552 பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து இருந்துச்சு. அது என்ன பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னா, ஓகே பிரித்தானிய இந்தியாவில், பிரித்தானிய பிரிட்டிஷ் இந்தியாவில் மன்னர் அல்லது சமஸ்தானம், ஓகே மன்னர் அல்லது சமஸ்தானம் என்பது ஒரு நிர்வாக பிரிவு. ஸோ இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரிவு. இந்த பிரிவுல என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இதுல மன்னர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்டைரக்டா பிரிட்டிஷ்கார வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் பண்ணி இந்தியா கிங்கு ரூல் பண்றது பிரின்ஸ்லி ஸ்டேட்னு வந்து சொல்லுவோம். பிரிட்டிஷ் இந்தியாங்கிறது பிரிட்டிஷ்காரங்க டைரக்டா வைஸ்ராயை வச்சு கண்ட்ரோல் பண்றது. ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்டுங்கிறது இங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் மூலமா பிரிட்டிஷ்காரன் மறைமுகமா ரூல் பண்ணக்கூடியது. லைக் வந்து பாத்தீங்கன்னா மகாராஜா, ராஜா, நிசாம், ஸோ இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் வந்து இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவோம், பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ்ங்கிறது அங்க பிரிட்டிஷ்காரன் டைரக்டா வந்து ஹேண்டில் பண்றது. பிரின்ஸ்லி ஸ்டேட்டுங்கிறது, ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்டுங்கிறது இங்க இருக்கக்கூடிய கிங் மூலமா பிரிட்டிஷ்காரன் டைரக்டா ரூல் பண்ணக்கூடியது பிரின்ஸ்லி ஸ்டேட்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ நேற்று கூட நம்ம இது கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது எங்கெங்க என்னென்ன எலெக்ஷன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இந்த மெட்ராஸு, ஓகே ஸோ மெட்ராஸா வந்து இருக்கட்டும், சென்ட்ரல் ப்ராவின்ஸு, பாம்பே, இங்க இருக்கக்கூடிய பீகார், அஸ்ஸாம், யுனைடெட் ப்ராவின்ஸு, இது எல்லாமே பஞ்சாப், பல்திஸ்தானு, சிந்து பாகிஸ்தான்ல, இது எல்லாமே பிரிட்டிஷ் மகாணம். ஓகே இதுல பிரின்சிபல் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அசாம், நார்த் ஈஸ்ட் இந்தியா, ஸோ இந்த எல்லோ கலர் நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்டேட், மன்னர்கள் ஆட்சி செய்யக்கூடிய இடம். ஸோ இதுல ஒரு சில பகுதி, ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குரூப் 1க்கு முக்கியம். இப்ப ஸ்கிரீன்ல காமிக்கிறது குரூப் 1க்கு வந்து முக்கியம். முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா 3 ஸ்டேட் வந்து இருக்கும். பகுதி ஆ, பகுதி இ அப்படிங்கக்கூடியது. ஸோ இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பிரின்ஸ்லி, பகுதி பிங்கிறது மன்னர்கள் சம்பந்தமா, ஓகே பிரின்ஸ்லி ஸ்டேட் வித் லெஜிஸ்லேச்சர் வந்து இருக்கும். பகுதி ஏங்கிறது ப்ராவின்ஸ், பிரிட்டிஷ்கார வந்து கண்ட்ரோல் பண்ணுவான்ல, பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ், பிரிட்டிஷ் மாகாணம். பகுதி பி ஸ்டேட் அப்படிங்கிறது பிரின்ஸ்லி ஸ்டேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பகுதி சி, பகுதி இ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் அப்படின்னு ஒரு செப்பரேட் ஒன்று இருக்கும். ரைட்டா? இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுவும் பிரிட்டிஷ்காரன் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். ஸோ இதுல இருந்து கொஞ்சம் இதாகும், செப்பரேட் கமிஷனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ யூனியன் டெரிட்டரி இருக்கு இல்லையா, இப்போ டெல்லி தனி லெஜிஸ்லேட்டிவ், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு, லட்சத்தீவு, இங்க செப்பரேட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஹோம் மினிஸ்டர் கீழே ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட் வந்து ஆர்டர் பண்ணி ஹோம் மினிஸ்டர் கீழே ஐஏஎஸ் ஆஃபீஸர் டெல்லி, இந்த அந்தமான் நிக்கோபார் இங்கெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி
இங்க வந்து என்ன இருக்கும், சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அவ்வளவுதான். புரியுதா? ஸோ இந்த இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 வகையான இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு குரூப் 1ல இந்த கண்டென்ட் வந்து கேட்பாங்க. குரூப் 1 குரூப் 2ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்போ 3 விதமானது. ஓகே, மாநிலங்கள் பிரித்தாணையில தலைமை ஆளுநர் மூலமா கண்ட்ரோல் பண்றது. ஓகே, பிளஸ் வந்து பிரித்தானை இந்தியாவில் மன்னர்கள் மூலமா கண்ட்ரோல் பண்ணது அண்ட் பிரிட்டிஷ் மூலமா நேரடி ஆட்சி பண்ணக்கூடியது. இந்த மாதிரி 3 விதமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவா ஸ்டேட்டை பத்தி வந்து புரியுது. ஸோ இந்த ஸ்டார்டிங்ல இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா நமக்கு 552 பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து இருக்கு. அதுல இந்தியாவில் ஜாயின் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணது 549 பேர். ஓகே, இந்தியா கூட வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஹைதராபாத், ஜினாகத், காஷ்மீர் இந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ரைட்டா? ஸோ அந்த தான் இங்க இந்த ஸ்கூல் புக்ல இதுல பின்னாடி இருக்கும், முன்னாடி இருக்கும் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 3 பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1947ல நமக்கு வந்து சுதந்திரம் வந்து அட்லி அறிக்கை மார்ச் 15 1946ல அட்லி வந்து அறிக்கை வந்து எடுக்கிறாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து கொடுக்குறாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 3 பகுதி வந்து சேரல. ஜினாகத், காஷ்மீர், ஹைதராபாத். இந்த மேப்ல பாருங்க. ஓகே, ஸோ இந்த மேப் வந்து எதுக்குன்னா நீங்க இப்படிதான் வந்து படிக்கணும். ஸ்கூல் புக்ல ஒரு வரி மட்டும் இருக்கும். நீங்க டக்குன்னு மேப்பை வந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கும். இங்க பாருங்க. ஸோ ஹைதராபாத் இங்க இருக்கு, ஹைதராபாத் இங்க இருக்கு. ஈஸ்ட் பாகிஸ்தான், இது வெஸ்ட் பாகிஸ்தான். ஓகே, இங்க சிக்கிம் வந்து இருக்கு, இங்க காஷ்மீர் இருக்கு, ஜினாகத் வந்து இங்க இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய குஜராத்ல ஒரு பகுதி, இந்த ஜினாகத் பகுதி, அதுக்கப்புறம் ஹைதராபாத் பகுதி, காஷ்மீர் பகுதி. இந்த 3 பகுதியும் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியா கூட சேர மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா எந்தெந்த பகுதியெல்லாம் இந்தியாவில் ஜாயின் பண்ண அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஜினாகத் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட ஜாயின் பண்றதுக்கு வந்து விரும்பல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியாவோட இணையறதுக்கு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லாமே வந்து அட்டாக் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நடக்கும். இதுல மெயினா வந்து பாருங்க, ஜினாகத் நவாப், ஓகே, அல்லது திவான் ஷா நவராஜ் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ இவர் இந்தியா கூட வந்து சேர்றத ஏற்றுக்கொள்ளல. ஓகே, ஸோ இதுல இந்த ஜினாகத்தை சுத்தி நான் மேப்ல வந்து காமிச்சல, அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி இந்தியாவோட வந்து சேர்றதுக்கு வந்து ரெடியா இருக்கிறாங்க. ஆனா அவர் அந்த பகுதி அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா ரீஜியன் வந்து சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, முஸ்லீம் அல்லாதவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து இருக்கிறாங்க. அவங்க இந்தியாவில் வந்து சேர மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வந்து கிடைக்குது இல்லையா, அந்த நேரத்தில் அவங்க பாகிஸ்தானோட வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றாங்க. ஸோ ஜினாகத் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து நடக்குது. ஸோ பிரச்சனைகள் வந்து நடக்கும்பொழுது தென் ஜினாகத் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட போராட்டத்துக்கு அப்புறம் நினைக்கிறாங்க. அடுத்து ஹைதராபாத்ல உங்களுக்கு தெரியும் நிசாம். ஸோ அது ஒரு அரசு, செப்பரேட் அரசு. ஸோ இங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் பெரும்பான்மையா வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மாடர்ன் இந்தியாவில் டோமியன் அந்தஸ்து அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து சொல்றேன். ஸோ இவங்க வந்து தன்னாட்சி டோமியன் அந்தஸ்துனா பிரிட்டிஷ்காரன் இருப்பான். இப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு செப்பரேட் ஆர்டிகல் 370 இருந்துச்சு இல்லையா, இந்தியா கூட இருக்கும். ஆனா அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், செப்பரேட்டா அவங்களுக்குன்னு கான்ஸ்டியூஷன் இருக்கும். முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்த மாதிரி, அதான் டோமியன் ஸ்டேட்டஸ்ன்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ அதுக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் வந்து பாத்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கும். தென் ஜம்மு அண்ட் காஷ்மீர் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அங்க ராஜா ஹரிசிங் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பண்ணுவாரு. இந்தியா கூட வந்து சேர மாட்டோம்பாங்க. அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணி நம்ம கூட வந்து சேர்ப்பாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து நீங்க வந்து லைட்டா தெரிஞ்சீங்கன்னா போதும், உள்ள டீப்பா வந்து போகண்டா. எக்ஸாமை பொறுத்தவரையில இந்த இப்போ சொன்னக்கூடிய டேட்டா மட்டும் தான் உங்களுக்கு மேலோட்டமா மெயினா வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த விஷயத்த நீங்க வந்து பார்த்து வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான தகவல், தேர்வுக்கு தேவையான ஒரு தகவல். ஸோ இது வந்து பார்த்தாச்சு.
ஸோ அடுத்த விஷயம் வந்து போகும். இப்போ எந்தெந்த ஸ்டேட்டு எந்தெந்த வருஷம் வந்து உருவாக்குனாங்க அதை மட்டும் பாருங்க. மேக்சிமம் வந்து போதும், எந்தெந்த ஸ்டேட்டு எப்போ எப்போ உருவாக்குனாங்க. ஸோ இப்போ பார்த்துருவோம், டைம் வேற போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு பட்டியல் நான் வந்து காமிக்கிறேன். அந்த பட்டியலை வந்து பார்த்துக்கோங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் வந்து மெயினாக வந்து வரும். அந்த பட்டியலை தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்தெந்த ஸ்டேட்டு எப்பப்போ வந்து உருவாக்குனாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் படி ஃபஸ்ட்டு 14 ஸ்டேட்டு 6 யூனியன் டெரிட்டரி. இந்தியாவில் 14 மாநிலங்கள், 14 மாநிலங்கள். ஓகே, 14 மாநிலங்கள். கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்டா, பத்திரை கூப்பிடுதேன். ஹலோ டேய், கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, 14 மாநிலங்கள், 6 யூனியன் டெரிட்டரி வந்து இருக்கும். ரைட்டா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 14 மாநிலம். இப்போ இருக்கிறது எத்தனை? 28 மாநிலம், 28 மாநிலம், 28 மாநிலம், 8 யூனியன் டெரிட்டரி. இப்போ இருக்கக்கூடியது 28 மாநிலம், 8 யூனியன் டெரிட்டரி. ரைட்டா, ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா கேரளா ஸ்டேட். கேரளா ஸ்டேட் எப்போ உருவாச்சுன்னு வந்து கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 1956 அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து 1960ல 1960ல வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி குஜராத் மகாராஷ்டிரா ரெண்டும் வந்து உருவாகுது. ரைட்டா, ஃபர்ஸ்ட் பாம்பே தான் இருக்கும், குஜராத் 1960ல உருவாகுது. ஓகே, ஸோ இங்க வந்து பாருங்க, நான் மேப்ல வந்து காமிச்சிடுறேன். மேப் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். கேரளா இங்க இருக்கு. இந்த கேரளா எப்போ உருவாக்குச்சு? 1956ல உருவாச்சு. 1956ல கேரளா உருவாச்சு. அடுத்து இந்த இருக்கு இல்லையா, குஜராத்தும் மகாராஷ்டிராவும் 1960ல மகாராஷ்டிராவில இருந்து குஜராத் வந்து தனியா வந்து பிரியுது. மகாராஷ்டிராவில இருந்து குஜராத் தனியா வந்து பிரியுது. ஸோ அடுத்த டேட்டா வந்து பார்ப்போமா? அடுத்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப். ஸோ 1966ல, ஓகே, 1966ல பஞ்சாப்ல இருந்து ஹரியானா வந்து பிரியுது. பஞ்சாப்ல இருந்து ஹரியானா ஸ்டேட் ஃபார்மேஷன் 1966 அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து ஓகே, அடுத்து நாகாலாந்து அப்படிங்கிறது, சாரி அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நாகாலாந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கு. நாகாலாந்து வந்து பாத்தீங்கன்னா கோஹிமா அப்படிங்கிறது அதோடைய தலைநகர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? மியான்மர், கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது மியான்மர். இது என்ன பண்றாங்க? 1962ல இது நாகாலாந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஆர்டரை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரை வச்சுதான் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. தென் 56ல கேரளா, 60ல குஜராத், 62ல நாகாலாந்து, 66ல ஹரியானா. தென் வந்து பாத்தீங்கன்னா 70ல 1970ல ஹிமாச்சல பிரதேஷ். 70ல ஹிமாச்சல பிரதேஷ். 70ல ஹிமாச்சல பிரதேஷ். ஓகேவா? ஸோ இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்ப்போமா? லைனா எழுதி வச்சுக்கோங்க. 71ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, 71ல என்னெல்லாம் இருக்குன்னு, மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா. மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா எப்போ? 71. ஸோ இங்க மேப் வந்து பாருங்க. மணிப்பூர், மிசோரம், மேகாலயா எப்போ? 1971ல. இது மொத்தமா பல்க் டேட்டா வந்து வரும். இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு சிக்கிம் என்ன பண்ணாங்க? 75ல 1975ல நேத்தே வந்து பார்த்தோம். 36வது அமெண்ட்மெண்ட்ல சிக்கிம் என்ன பண்ணாங்க? ஸோ 10th ஷெடியூல் வந்து சேர்த்திருப்பாங்க. அது வந்து பார்த்தோம். 10th 9th நான் செக் பண்றேன். ஓகே, அடுத்து இந்த கோவா இருக்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். கோவா வந்து பாத்தீங்கன்னா 1987ல கோவா வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த கோவா ஃபார்மேஷன் 1987.
இதை வந்து வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஷின்ஸ் உங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பக்காவாக வந்து பார்த்துக்கோங்க. கொஷின்ஸை வந்து இப்படி தான் இவ்வளோ சிம்பிளாக வந்து இருக்கும். இதை மட்டும் பார்த்தீங்கனாலே அசால்ட்டாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இதுதான் உங்களுக்கு வந்து ஃபார்மேட். அப்போ இது வந்து மேப் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து எளிமையாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக முதல்ல என்ன பண்ணணும்னா இந்தியா மேப்பை நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்தியா மேப்பை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா வந்து படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும். உங்களுக்கு இந்தியா மேப்பே தெரியலை, நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னா கஷ்டம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து படிங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக A to Z நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்ப்போமா? ஸோ அடுத்த ஸ்டேட், ஸோ அடுத்து மிசோரம். ஓகே, ஸோ கோவா வந்து பார்த்தாச்சு. ஸோ 1987 கோவா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? 1987 கோவா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே நேரத்தில் அருணாச்சல பிரதேசம் மிசோரமும் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த டேட்டாவும் என்ன பண்ணிக்கோங்க, நார்த்தில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அருணாச்சல பிரதேஷ், ஓகே, கோவா அண்ட் மிசோரம் 1987 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த இயரு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்ப்போமா? அடுத்து ஒரு 3 ஸ்டேட். ஸோ அடுத்து ஒரு 3 ஸ்டேட் நான் வந்து காமிச்சிடுறேன், கவனிங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் 3 வரும், ஜோடியா வரும். ஓகே, இங்க இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் 2000 வந்து ஃபார்ம் பண்றாங்க உத்தரகாண்ட். அடுத்து இங்க இருக்கக்கூடிய சத்தீஸ்கர். ஓகே, சத்தீஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் வந்து தனியாக வந்து பிரியுது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் பீகார்ல வந்து தனியாக பிரியுது. இது 2000. இந்த 3ஐயும் என்ன பண்ணிக்கோங்க, இன்டகிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸு மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க, ரைட்டா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல், தேர்வுக்கு தேவையான தகவல். இதில் வந்து கொஷின்ஸு உங்களுக்கு வந்து உண்டு. ஸோ 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் தான் என்ன பண்ணாங்க, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இந்த விஷயத்தை என்ன பண்ணிக்கோங்க, மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. 1960 குஜராத்து அண்ட் 1964 கேரளா. இந்த ஆர்டர், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆர்டரை நீங்கள் வந்து நார்த்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தேர்வில் கேட்கக்கூடிய ஒன்று. ஸோ அடுத்த டேட்டா வந்து பார்ப்போம். ஸோ அடுத்த டேட்டா, ஸோ இப்போ 3 ஸ்டேட் உத்தராகண்ட், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் வந்து உருவாக்கியாச்சு. 2014 தெலுங்கானா வந்து உருவாக்குறாங்க. 2014 தெலுங்கானா வந்து உருவாக்குறாங்க. 2014 தெலுங்கானா வந்து உருவாக்குறாங்க. தென் அதுக்கப்புறம் 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படிங்கக்கூடிய சட்டம் 2019 இயற்றப்படுது. என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பில் பாஸ் பண்ணப்பட்டது 5 ஆகஸ்ட். 5 ஆகஸ்ட் இந்த டேட் முக்கியம். 5 ஆகஸ்ட் 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 9 ஆகஸ்ட் 2019 அது வந்து கையொப்பமிடப்படுகிறது. தென் எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா 3 அக்டோபர் 2019 இந்தியாவின் ஒற்றுமைக்கான நாள். ஸோ அந்த நாளில் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணப்படுது, ஆர்டிகிள் 370 ரிமூவ் பண்ணப்பட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 பிரிவுகளாக வந்து பிரிக்கப்படுது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படின்னு 2 யூனியன் டெரிட்டரியா, இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய யூனியன் டெரிட்டரியா வந்து பிரிக்கப்படுது, ரைட்டா? ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் லடாக்குக்கும் இடையில இருக்கிறது கார்கில் அப்படின்னு வந்து அர்த்தம். கார்கில் வார் வந்து தெரியும்.
ஸோ இங்கே உள்ளர் லேக் வந்து பார்த்தோம், ஜீலம் ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. இது நீங்கள் ஜாகிரஃபி ஓரியன்டான விஷயங்கள் இதில் மெயினாக ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கணும், ரைட்டா? ஸோ இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் சார்ந்த விஷயங்களை இது வந்து தெரியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரைட்டா? ஸோ இப்போ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ன பண்ணலாம், ஸ்டேட்டாக வந்து மாறலாம். இப்போ யூனியன் டெரிட்டரியா இருக்கு, ஃபியூச்சரில் ஸ்டேட்டாக வந்து மாறலாம். ஸோ அதுக்கப்புறம் 2020 ஜனவரி மாதம் தாதர் அண்ட் நாகர் ஹைவேலி, ஓகே, தாதர் நோட் பண்ணிக்கோங்க, நாகர் ஹைவேலி. ஸோ தாதர் அண்ட் நாகர் ஹைவேலி வந்து பார்த்தீங்கன்னா 2020 ஜனவரி 26, ஓகே. ஸோ தாதர் அண்ட் நாகர் ஹைவேலி அண்ட் டாமன் அண்ட் டையூ, ஓகே. ஸோ இங்க பாருங்க, இங்க மேப்ல இருக்கு பாருங்க, இது டையூ, இது டையூ, இங்கிட்டு டாமா. தாதர் அண்ட் நாகர் ஹைவேலி குஜராத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் இடையில வந்திருக்கு. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது வந்து தனித்தனி மாகாணமா வந்து இருந்துச்சு, டாமன் அண்ட் டையும் தாதர் அண்ட் நாகர் ஹைவேலியும். இதை எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த மெர்ஜ் பண்ணிட்டாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 2020 இந்த மாகாணங்களை என்ன பண்ணிட்டாங்க, ஒன்னா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து நீங்க வந்து தேர்வுல தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அப்போ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை இன்டர்லிங்க் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். அப்போ இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து மேக்சிமம் வந்து வராது, இதுக்குள்ளே வந்துடும். இப்போ தாதர் அண்ட் நாகர் ஹைவேலி, தாமன் அண்ட் டையூ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது இப்போ வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அப்போ 2020 வரைக்கும் நீங்கள் வந்து தெரிஞ்சிட்டீங்க. கோவா ஃபார்ம் பண்ண ஸ்டேட் எந்த வருஷம் சொல்லுங்க பார்ப்போம். சரி, கோவா ஃபார்மேஷன்ஸ் எப்போ சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, எப்போ? ஓகே, இந்த கோவாவில் மட்டும்தான் ஆர்டிகிள் 44 யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ ஹிந்துக்கு ஒரு ஆக்ட் வந்திருக்கு, முஸ்லீம்க்கு ஒரு ஆக்ட் வந்திருக்கு, சரிதியா ஆக்ட், ஹிந்து மேரேஜ் ஆக்ட், இந்த மாதிரி ஆக்ட் வந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் காமனா ஒரு சட்டம் வந்து உண்டு. அந்த சட்டம் எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் திருமண சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோடு கீழே அதை அக்செப்ட் பண்ண ஆர்டிகிள் 44 இன்னும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நமக்கு டிபிஎஸ்பி கீழே ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதை அக்செப்ட் பண்ண ஒரே ஸ்டேட் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவா மட்டும்தான். அதே மாதிரி இந்தியாவோட ஆர்கானிக் ஸ்டேட், ஓகே, ஆர்கானிக் ஸ்டேட்ல மிக முக்கியமான ஸ்டேட் என்னது, சிக்கிம் ஸ்டேட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ இப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இப்போ நம்ம வந்து கொஸ்டினுக்கு வந்து போயிடலாம். ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்றேன், நீங்க அதை என்ஜாய் பண்ணி நீங்க வந்து கத்துக்கோங்க. ஸோ அப்போ எக்ஸாம்ல எப்படி கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டும் படிங்க, உங்களால தேர்வை மிக எளிமையான முறையில் வெற்றி பெற முடியும். ஸோ நான் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து சொல்றேனோ அது கண்டிப்பா என்னாகும், எக்ஸாம்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், ரைட்டா? ஸோ இப்போ நாம வந்து ஸ்க்ரீன்ல வந்து பார்க்க போறோம். ஸோ 2020 இங்க பாருங்க, இந்தியாவில் 28 மாநிலம் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. இந்தியாவில் 28 மாநிலம், 8 யூனியன் டெரிட்டரி. இந்த யூனியன் டெரிட்டரி லைக் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா டையூ, இந்த இடத்துல டாமான், இந்த இடத்துல தாதர் அண்ட் நாகர் ஹைவேலி. இதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா லக்ஷதீப், இந்த இடத்துல அந்தமான் நிக்கோபார், இந்த இடத்துல ஓகே பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் இடையில சண்டிகர், இதெல்லாம் பிளஸ் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், இங்க இருக்கக்கூடிய டெல்லி, அதுக்கப்புறம் இங்க பாண்டிச்சேரி, கேரளாவில் இருக்கக்கூடிய மாஹி பாண்டிச்சேரி, ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஏனாம் பாண்டிச்சேரி, இதெல்லாம் இந்தியாவோட யூனியன் டெரிட்டரி. இந்த யூனியன் டெரிட்டரியில 2020 இந்த டாமான் அண்ட் டையூ செப்பரேட் ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு. அதே மாதிரி தாதர் அண்ட் நாகர் ஹைவேலி ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்துச்சு.
2020 ஜனவரி மாசம் 26ஆம் தேதி இப்ப எல்லாத்தையும் ஒண்ணா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் தகவல். இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ஸ்க்கு வந்து போயிடலாம். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் நம்பர், இதை யாராவது ரீட் பண்ணுங்க. நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். இதை யாராவது ரீட் பண்ணுங்க. இந்தியாவில் கீழ்க்கண்ட எதன் அடிப்படையில் மாநிலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது? ஆப்ஷன் சொல்லுங்க. கலாச்சார மற்றும் மொழி ஒருமைப்பாடு, நிர்வாக வசதி, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், மக்களின் மொழி. ஓகே, சோ ஆப்ஷன் என்ன சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மக்களின் மொழி. சார். ரேட் பண்ணுங்க, மீட் பண்ணிக்கோங்க, கவனிங்க. ஓகே, இப்போ ஸ்கூல் புக் எடுக்கிறீங்க. ஸ்கூல் புக்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க இருக்கு. ஸ்கூல் புக்கை எடுக்கிறீங்க. ஸ்கூல் புக்ல நான் என்ன சொன்னேன்னா ஹெட்டிங்கை மட்டும் பார்க்கணும்னு சொன்னேன். மொழி மற்றும் பண்பாட்டு ஒத்த தன்மை. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பினை வலியுறுத்தி பராமரித்தல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நிதி, பொருளாதாரம் மற்றும் நிர்வாக கருத்துக்கள். இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு என்ன இருக்கு, ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கலாச்சாரம் மற்றும் மொழி ஒருமைப்பாடு. பெஸ்ட் ஆன்சர் இப்படிதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். அதனாலதான் சொன்னேன் ஹெட்டிங்கை மட்டும் படிங்க அப்படின்னு வந்து சொன்னேன். ஸோ அப்படி படிச்சீங்கன்னா உங்களால எளிமையான முறையில இது பண்ணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஸ்கூல் புக்ல வந்து இது வந்து அடிக்கடி ஏற்கனவே டிஎன்பிசியில் ரெகுலராக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நவீன மாடர்ன் ஒடிசா வந்து எந்த வருஷம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ மேப்பில் இந்த இடத்துல அதாவது இங்க பே ஆஃப் பெங்கால் இருக்கு, இந்த இடத்துல ஒடிசா வந்துருக்கு. ஸோ புவனேஸ்வர். இந்தியாவில் சைக்ளோன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு ஸ்டேட் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசா தான். இந்திய லெவல்ல தேசிய பேரிடர் மேலாண்மையில டாப் லெவல்ல இருக்கக்கூடியதும் இந்த ஒடிசா ஸ்டேட் தான். இந்த ஒடிசா ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒடிசா ஸ்டேட் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, நவீன ஒடிசா எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 1936. இந்த டேட்டாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயம் நீங்க வந்து தெரியும். இன்னும் ஒரு சில தகவல் நான் வந்து வேகமா சொல்லிடுறேன். இடையில யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அன்மியூட் பண்ணது எதுக்காக அப்படின்னா நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இன்னும் ஸ்டேட்டை பத்தி ஒரு சில விஷயம் வேகமா நான் வந்து சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம், சிட்டிசன்ஷிப் நீங்க நிறைய எடுக்கணும்னு பார்த்தேன், ஏன்னா தெளிவா சொல்லாம நிறைய ஸ்பீடா போறீங்க, இது பண்றீங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கவனிப்போம். இங்க கவனிப்போம். ஒரு சில எக்ஸாமுக்கான மிக முக்கியமான தகவல்களை நான் வந்து கொடுத்துறேன். ஸோ என்னென்ன தகவல்லாம் வந்து வேணும் அப்படின்னா 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், 7வது அரசியலமைப்பு திருத்தம் போட்டுக்கோங்க. 7வது அரசியலமைப்பு திருத்தத்துல 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல 7வது அரசியலமைப்பு திருத்தத்துல 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல ஓகே 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்றாங்க, இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு சட்டம், மாநில மறுசீரமைப்பு வந்து சட்டம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ கொண்டு வராங்க, ஸோ 1956ல 7வது அமெண்ட்மெண்ட்ல வந்து இது பண்றாங்க. ஸோ இந்த நேரத்துல தான் நான் வந்து சொன்னேன் இல்லையா, பார்ட் ஏ பார்ட் பி, பிரின்ஸ்லி ஸ்டேட்டு, பிரிட்டிஷ் ப்ராவின்ஸு, இது எல்லாத்தையும் வந்து தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் 14 ஸ்டேட்டு 6 யூனியன் டெரிட்டரி வந்து உருவாக்கிடுவாங்க. அப்போ 7வது அமெண்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ இது நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த 7வது அமெண்ட்மெண்ட் மாதிரி ஓகே 7வது அமெண்ட்மெண்ட் மாதிரி 69வது அமெண்ட்மெண்ட், இந்த இது முடிஞ்சோடனே நம்ம அமெண்ட்மெண்ட் பார்த்துருவோம். இந்த 69வது அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா இந்த இருக்கா
ஸோ இந்தியாவோட தலைநகர், ஓகே, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படிங்கக்கூடிய நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி அப்படிங்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி உருவாக்கப்பட்டது. எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 69வது அமெண்ட்மெண்ட். 69வது அமெண்ட்மெண்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ கோவா 1957ல உருவாக்கப்பட்டதுன்னு, 1987ல உருவாக்கப்பட்டது. டிசம்பர் மாதம் உருவாக்கியிருப்பாங்க. டிசம்பர் மாதம் உருவாக்கியிருப்பாங்க 87ல. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதெல்லாம் எக்ஸாமுக்கு தேவையான தகவல். இதே மாதிரி மிசோரம் வந்து நான் வந்து சொன்னேன் ஏற்கனவே. அதுவும் எப்போ உருவாக்கப்பட்டிருக்கும்? அருணாச்சல பிரதேஷ் 1987ல அருணாச்சல பிரதேஷ், மிசோரம், கோவா, இது எல்லாமே எப்போ 1987ல உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு தேவையான தகவல்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ டெல்லி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன தகவல் வந்து பார்ப்போம். சிக்கிம் உங்களுக்கு வந்து தெரியும், 1975ல உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரியும். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆர்டிகிள் 370 அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டா? மேகாலயா இது திரும்ப ரீகால் பண்ணுறேன். 2000ல வந்து பார்த்தீங்கன்னா 2000ல உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் 2000ல. அதுக்கப்புறம் 1997ல கோவா, 87 கோவா, அருணாச்சல பிரதேஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிசோரம். இவங்கெல்லாம் 1987ல. அதுக்கப்புறம் 1972ல மணிப்பூர், 1972ல மணிப்பூர், அதுக்கப்புறம் திரிபுரா, அதுக்கப்புறம் மேகாலயா. இது 1972. முன்னாடி 71 சொன்னேன்னு நினைக்கிறேன். 72ல இந்த 3 ஸ்டேட் வந்து உருவாக்குறாங்க. 2000, 1987, அதுக்கப்புறம் 1972. இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸு வந்து மெயினாக வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அப்போ முதலாக உருவாக்கப்பட்ட கமிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபசல் அலி கமிட்டி மொழிவாரி வந்து உருவாக்குறாங்க. அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். மொழிவாரி உருவாக்கப்பட்ட முதல் ஸ்டேட்டு ஆந்திரா, தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ ஆந்திர பிரதேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது. அதே மாதிரி அருணாச்சல பிரதேஷ் உருவாக்கப்பட்ட தேதி வந்து கேட்பாங்க. 20 பிப்ரவரி 1987ல அருணாச்சல பிரதேஷ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. ரைட்டா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, எக்ஸாமுக்கு தேவையான ஒன்று. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கேட்பாங்க. ஸோ தெலுங்கானா எப்போ 2014ல் உருவாக்குனாங்க. ஸ்ரீலங்கா தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஸ்ரீலங்கா தேசம், ஸ்ரீலங்கா மாதிரி ஸ்ரீலங்கா தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? ஸோ இப்போ இதே மாதிரி யூனியன் டெரிட்டரி சார்ந்த விஷயங்களை வந்து பார்த்துட்டீங்க. முக்கியமானது சங்கரலிங்கனார் வந்து தமிழ்நாடு வந்து இது பண்ணார். பஞ்சாப் ஹரியானா உருவாக்கப்பட்ட டேட்டு எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க. கேரளா 1956, கேரளா 1956 கேரளா. அதுக்கப்புறம் நாகாலாண்ட். ஸோ நாகாலாண்ட் 1966 நாகாலாண்ட், 1963 நாகாலாண்ட், 63 நாகாலாண்ட். மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா 1960 மகாராஷ்டிரா. ஹரியானா 66ல். இந்த டேட்டாவை லைட்டாக பார்த்துக்கோங்க, போதுமானது. எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ இப்போ ஓவராலாக நம்ம வந்து பார்த்தாச்சு, இதுவே வந்து போதும். ரைட்டா? சிக்கிம் உருவாக்கப்பட்டது என்னது 36வது ஆண்டில் 1945ல். மணிப்பூர், திரிபுரா அதெல்லாம் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. 66ல் ஹரியானா. ஓகே,
நாகாலாண்டு 62. இந்த டேட்டாவை பார்த்து வச்சுக்கோங்க, அடிக்கடி இது பண்ணுவாங்க. ஸோ நாகாலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம். ஸோ நாகாலாண்ட் 1962, நாகாலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1962ல் ஆக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, நான் வந்து டிஎன்பிசியோட ரீசன்ட் கொஷினை ரெஃபர் பண்ணி வந்து சொன்னேன், அவன் வந்து தப்பாக கேட்டுறேன், அதான் பிரச்சனை. ஸோ நாகாலாண்ட் ஃபார்மேஷன் வந்து பார்த்தோம், ஒன்றும் இல்லை, நீங்கள் நாகாலாண்டுன்னு வந்து போட்டிங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு இது வந்து வரும், இதிலே பார்த்தீங்கன்னா பிடிச்சிடலாம். 1 டிசம்பர் 1953 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆக்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபார்மேஷன் டேட் 63. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இங்கே என்சிஆர்டி டேட்டா படி நாகாலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாகாலாந்து ஆக்ட் 1962, ஹரியானா ஆக்ட் 1966. இது வந்து பார்த்துக்கோங்க. சரி, நம்ம கொஷின்ஸ்க்கு வந்து போயிடலாம். ஓகே, ஸோ டெல்லி அண்ட் புதுச்சேரி எப்போ இன்டகிரேட் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணுங்க வைப்போம். டெல்லி அண்ட் புதுச்சேரி வேகமாக பண்ணுங்க. 69, வெரி குட். அதுக்கப்புறம் ஓகே, டாமன் அண்ட் டையூ எப்போது தாதர் அண்ட் நாகர் ஹைவேலியோட நினைச்சாங்க? ஸ்பீடா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வெரி குட். ஜனவரி 2020. ஸோ கொஷின் ஈஸியாக தான் வந்திருக்கும். ஸ்டேட்டை பற்றி கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மொழிவாரி, ஃபஸ்ட்டு மொழிவாரி மாநில அமைக்க உருவாக்கப்பட்ட ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் உருவாக்குனாங்க இல்லையா, அது எந்த கமிட்டி படி? ஃபசல் அலி கமிட்டி, வெரி குட். ஓகே, கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கும். இங்கே பாருங்க, 26 ஜனவரி 2020 தாதர் அண்ட் நாகர் ஹைவேலி டாமன் டையூ ஒரே பிரதேசமாக்கப்பட்டது. கரெக்டா தப்பா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ என்ன பண்ணாங்க, 2 யூனியன் டெரிட்டரி ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்னு ரெண்டாக பிரிச்சுக்காங்க. கரெக்ட் தான். ஸோ லார்ஜஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது அந்தோமானா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது கிடையாது. அப்போ கொஷின்ஸ் இந்த மாதிரியே வந்து கேட்குறாங்க, ஸ்டேட் ஃபார்மேஷனில் இது வந்து கேட்குறாங்க. இந்த ஃபார்மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 1, 2 நாளும் தப்பு. ஓகேவா? ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் மாநில மறுசீரமைப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டது எந்த வருஷம்? கமெண்ட் பண்ணுங்க. மாநில மறுசீரமைப்பு ஆணையம் 1953. ஓகே, வெரி குட். தெலுங்கானா பேர் என்ன சொல்லுது? தெலுங்கானா பேர் என்ன சொல்லுது? திருலங்கா தேசம். ஓகே, இப்போ ஸ்டேட் அண்ட் ரீஆர்கனைசேஷன் பத்தி வந்து படிச்சிட்டோம். அடுத்த ஆர்டிகிள் சம்பந்தமா நான் வந்து சொல்லிடுறேன். ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுது, 2 என்ன சொல்லுதுன்னு லைட்டா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஆர்டிகிள் சம்பந்தமான விஷயத்த நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வந்து காமிக்கிறேன். ஸோ ஆர்டிகிள் 1, ஓகே, ஸோ இங்க ஆர்டிகிளையும் வந்து பார்த்துருவோம். ஆர்டிகிள் 1 பாரத், இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்துருக்கும். ஸோ ஆர்டிகிள் 1 என்ன சொல்லுதுன்னா, இப்போ இடையில கான்ட்ரவர்சி, ஒன்றிய அரசு மத்திய அரசுங்கிறத ஒன்றிய அரசுன்னு நம்ம மாநில அரசு வந்து கூப்பிட்டுச்சு. ஸோ கான்ஸ்டியூஷன் 1ல் ஆர்டிகிள் 1ல் பாரத் அப்படிங்கக்கூடிய வார்த்தை தான் வந்து கூறியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ரைட்டா? இந்தியா இஸ் த பாரத் அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க, யூனியன் ஆஃப் ஸ்டேட். இந்த கீவேர்டு கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு அப்படின்னு குறிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் நம்பர் 1. ஆர்டிகிள் நம்பர் 1 பாரத் அப்படிங்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ இது மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதுமானது. அடுத்து ஆர்டிகிள் நம்பர் 2. ஆர்டிகிள் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுல
புதிய மாநிலங்களை உருவாக்குதல். ஆர்டிகிள் நம்பர் 2 புதிய மாநிலங்களை சேர்க்கிறது இல்ல சேர்க்கக்கூடிய விஷயம். இப்போ ஒரு சில பகுதி இந்தியாவில் வந்து இல்லாம இருக்கலாம். அந்த பகுதியை இந்தியாவில் சேர்க்கக்கூடிய பகுதியை என்ன சொல்லுது அப்படின்னா புதிய மாநிலங்களை சேர்த்தல் அப்படிங்கிறது ஏற்றுதல், புதிய மாநிலங்களை ஏற்றுதல், நிறுவுதல். இது வந்து நம்ம கவர்மெண்டோடைய அஃபீஷியல் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்டோட லிங்க் அனுப்புறேன். தமிழ் மீடியம் படிக்கிறவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் சங்கரலிங்க இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கோங்க. புதிய மாநிலங்களை உருவாக்குதல், நிறுவுதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 2. ஆர்டிகிள் 3 வந்து பார்ப்போமா? ஆர்டிகிள் 3 என்ன சொல்லுதுன்னா, பார்லிமெண்ட் என்ன பண்ணலாம், புதிய மாநிலங்களை உருவாக்கலாம், புதிய மாநிலங்களை தனியா வந்து உருவாக்கலாம், 2-3 மாநிலங்களை ஒன்றிணைக்கலாம். புதிய மாநிலங்களை உருவாக்குதல் ஆர்டிகிள் நம்பர் 3. ஓகே, புதிய மாநிலங்களை உருவாக்குதல். இப்ப தமிழ்நாடு, அதாவது மாநிலங்களுடைய பெயரை வந்து மாற்றுதல், மாநிலங்களுடைய பெயரை வந்து மாற்றுதல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. ஓகேவா? அதாவது ஆர்டிகிள் நம்பர் 3 ஒண்ணும் கிடையாது, புதுசா மாநிலத்தை உருவாக்குறது, ஸ்டேட்டோட நேம் சேஞ்ச் பண்றது, இதெல்லாம். அடுத்து ஆர்டிகிள் நம்பர் 4. ஆர்டிகிள் 2 என்ன சொல்லுது? புதிய மாநிலத்தை சேர்க்கிறது. ஆர்டிகிள் 3 புதிய மாநிலத்தை உருவாக்குறது, கிரியேட்டிங் தி நியூ ஸ்டேட். அதோட நேம் எக்ஸ்டெண்ட் பண்றது, எல்லைகளை எக்ஸ்டெண்ட் பண்றது, இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 3. இந்த ஆர்டிகிள் 3, 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடா லா கிரியேட் பண்ணலாம், சட்டங்கள் வந்து ஏற்றலாம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள் நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லுது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். கீவேர்டை மட்டும் வந்து பாத்துக்கணும். ஓகே, பார்லிமெண்ட் நியூ ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணலாம், 2-3 ஸ்டேட்ல என்ன பண்ணலாம், மெர்ஜ் பண்ணலாம், இல்ல வந்து நேம் சேஞ்ச் பண்ணலாம், பவுண்டரி சேஞ்ச் பண்ணலாம், நேம் சேஞ்ச் பண்ணலாம். அதெல்லாம் ஆர்டிகிள் நம்பர் 3. புரியுதா? ஆர்டிகிள் நம்பர் 4 வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 2, ஆர்டிகிள் 3 படி லா கிரியேட் பண்றதுக்குரிய விஷயங்கள். இது வந்து பாத்தீங்கன்னா பண்றது. ஓகே, இதுக்கு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு திருத்தம் தேவையில்லை. இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் தேவை. பில் பாஸ் பண்றதுக்கு முன் அனுமதி வந்து தேவை. சிம்பிள் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை மட்டும் தேவை. இந்த கீவேர்டை மட்டும் வச்சுக்கோங்க. நான் சிறப்பு பெரும்பான்மை இதெல்லாம் அடுத்து உங்களுக்கு தெளிவான முறையில சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ கொஸ்டினுக்கு போயிருவோம். கொஸ்டின் எங்கடா இருக்கு? கொஸ்டினுக்கு வந்து போயிடலாம். ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் என்ன சொல்லுது? ஐக்கிய மாநிலங்கள், யுனைடெட் ஸ்டேட்னு சொல்லுதா, ஃபெடரல் ஸ்டேட்னு சொல்லுதா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுதா? வெரி குட், அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. அடுத்து குரூப் 1. இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர். இந்தியா ஹிந்துஸ்தானா, இந்தியா பாரதமா, பாரமா? இந்தியா அண்ட் பாரத். ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் நான் தெளிவா சொன்னேன் உங்களுக்கு, இந்தியா அண்ட் பாரத் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள் வந்து சொல்லியிருக்கு. அந்த ஆர்டிகிள் என்னதோ நீங்க அது ஓரியண்டா படிச்சீங்கன்னா போதும். ஓகேவா? என்ன கேட்குறாங்களோ அதுபடி வந்து படிங்க. இந்தியா, பாரத், யூனியன் ஸ்டேட், இந்த 4 வார்த்தையை வச்சு எத்தனை வாட்டி? 5 வாட்டி கொஸ்டின் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க, யூனியன் அண்ட் ஸ்டேட். அடுத்து பாருங்க, இந்தியா அண்ட் பாரத். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணிக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க என்ன பண்ணுவீங்க, பாரத் டைரக்டா சூஸ் பண்ணிடுவீங்க, அப்படி கிடையாது. அடுத்து பார்ப்போமா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் 370 எப்போ நீக்கினாங்க? ஆகஸ்ட் மாசம் சொன்னேன் இல்லையா? ஓகே, அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2019 என்ன பண்ணாங்க? இதுக்கு எந்த ஆன்சர் சொல்லுங்க அப்போ? தமிழ்ல காமிக்கிட்டா? தமிழ்ல காமிக்க கொஞ்சம் குட்டியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லடாக் யூனியன் பிரதேசமாக்குனது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக்குனது,
ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை 2ஆ வந்து பிரிச்சது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பார்லிமெண்ட் தொகுதியை எக்ஸ்டெண்ட் பண்றது. இல்லை இதெல்லாம் வரும். ஸோ இதுல 1ம் 2ம் வந்து வரும். 1ம் 2ம் வந்து வரும். ரைட்டா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் இப்படிதான் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி சார்ந்தது. கண்ணை மூடிட்டு நான் என்ன சொல்றேனோ அதை வந்து படிங்க. ஸ்கூல் புக்கு டேட்டா, ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள டேட்டா, ப்ளஸ் நமக்கு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விகள், இதை வச்சுக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா சூப்பராக தெளிக்க விட்டுறலாம். அப்போ ஆர்டிகிள் 1 இந்தியா பாரத் ஆர் யூனியன் ஸ்டேட்டு. ஆர்டிகிள் 2 என்ன சொல்லுது? ஆர்டிகிள் 2 ஸோ இந்தியாவில் பாட்டில் இல்லாத ஒரு பகுதியை புதிய மாநிலமாக இணைக்கிறது. அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 3 புதிய மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் லா மூலமாக உருவாக்குறது, 2 மாநிலத்தை ஒன்றா சேர்க்கறது, செப்பரேட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இருக்கு. 4வது ஆர்டிகிள் அது சம்மந்தமான லா வந்து ஏற்றுறது. அதுக்கப்புறம் இங்கே என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்னென்ன கமிட்டி? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபசல் அலி கமிட்டி. ஓகே, கமிட்டி வந்து பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் என்ன கமிட்டி? தார் கமிட்டி, அடுத்து ஜேவிபி கமிட்டி, அடுத்து ஃபசல் அலி கமிட்டி. ஸோ ஃபசல் அலி கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் ஆந்திர பிரதேஷ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ ஆந்திர பிரதேஷ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம். இவ்வளோதான். ஸோ சங்கரலிங்கனார் தமிழ்நாடு மாநிலம் உருவாக்குறதுக்கு உண்ணா நோன்பு இருந்தார். இதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு பொட்டி ராமுலு உண்ணா நோன்பு இருந்தார். அதுக்கப்புறம் 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் உருவாக்கப்பட்டது. கேரளா 1957 கோவா, தெலுங்கானா 2014, ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2019, தாதார் நாகர் ஹவேலி 2022 ஜனவரி. அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து டைரெக்டாக குரூப் 4 கொஷின்ஸ் வந்து வரும். அப்போ நம்ம என்னென்னலாம் முடிச்சிட்டோம், ரைட்டா? ஸோ இந்த டெஸ்ட்டில் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் முடிச்சாச்சு, ப்ரியாம்பிளோட கீவேர்ட்ஸ் மட்டும் சொல்லணும், ஷெடியூல்ஸ் வந்து முடிச்சாச்சு, ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி வந்து முடிச்சாச்சு. இப்போ அமெண்ட்மெண்ட்டில் கொஞ்சோண்டி பேலன்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம வந்து போயிடுவோம். ரைட்டா? அமெண்ட்மெண்ட் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அமெண்ட்மெண்ட் 42, 44 அண்ட் எண்டு ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து முடிச்சிடலாம். ரைட்டா? ஸோ அமெண்ட்மெண்ட் 42 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் நீங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் பின்னாடி இருக்கு, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன சொல்லுவோம்? மினி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் 42 உங்களுக்கு வந்து தெளிவான முறையில் சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா அன்னைக்கு சொல்லி கொடுத்தது இது கட் ஆயிடுச்சு போல உங்களுக்கு. ஓகே, ஸோ இங்க ஸ்க்ரீன்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் 42வது அமெண்ட்மெண்ட். 42வது அமெண்ட்மெண்ட் வந்து பார்ப்போம். ஒரு 15 மினிட்ஸ் முடிச்சு விட்டு ஒரு 2 கொஷின்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் வந்து தமிழுக்கு கீ நோட்ஸ், அதாவது இது வந்து எனக்கு வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் வந்து நோட்ஸ் ஷேர் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே ஆகுது. அதை நான் மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு எவ்வளோ சீக்கிரமாக டெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து ஷேர் பண்ணணுமோ நான் வந்து பண்ணிடுறேன். இது வந்து எஃபெக்டிவான ஒரு விஷயம் வந்து பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒரு சில டைம் வந்து தேவைப்படுது. ப்ளஸ் தமிழ் நோட்ஸு நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நைட்டு ஒரு சில டாபிக்ஸ் வந்து இது பண்ணுவோம். நம்ம நோட்ஸ் எப்படி உருவாக்குறோம் அப்படின்னா, இது வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளுடைய கீவேர்ட்ஸ், இனி என்ன கேட்கலாம் அப்படிங்கக்கூடிய கீவேர்ட்ஸ், ப்ளஸ் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் தமிழ் சார்ந்த யூனிவர்சிட்டிஸ் எக்ஸாம்ஸ் வந்துருக்கு. அதில் குரூப் 4 தமிழுக்கான சிலபஸ் ஓரியன்டான கண்டென்ட்டு, இதை எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி வந்து கொடுக்கணும். ஸோ அதை மட்டும் ரீட் பண்ணிங்கனாலே 100% கொஷின்ஸு டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் நம்பி அந்த கண்டென்ட்டை திரும்ப 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 ரீட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ பிரித்தெழுதுன்னா அதுக்கான பட்டியல் ஃபுல்லாக வந்து கொடுத்துருவேன். எதிர்ச்சொல் ஃபுல்லாக வந்து கொடுத்துருவேன். ஸோ சந்திப்பில் ஓரியண்டா கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருவேன். டெஸ்ட் குரூப்பில் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். ரைட்டா? ஃபியூச்சரில் நம்ம கிளாஸ் எடுப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தமிழ் கிளாஸ்னால் ஒரே மாதத்தில் உங்களுக்கு வந்து முடிச்சு விட்லாம். ஸோ இதில் ஜிஎஸில் நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டியது, மேக்ஸில் ஸ்கோர் பண்ண வேண்டியது, அந்த 100 மார்க்குங்கிறது காம்படிஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கிறது.
நீங்க தமிழ் பகுதியை பொறுத்தவரையில நான் வந்து சும்மா புக்கு போட்டிருக்கேன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக வந்து சொல்லல. டிஎன்பிசி பொதுவாகவே பழைய வினாத்தால தான் ரிப்பீட்டடா வந்து கேட்பாங்க. முக்கியமா தமிழ்ல இந்த தமிழ் புத்தகத்தை நான் வந்து இது வரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளையும் ஒருங்கிணைச்சு வந்து கொடுத்துருக்கேன். இந்த புக்ல இருந்து கண்டிப்பா வரக்கூடிய தேர்வுல 80% மேல ரிஃப்ளெக்ட் ஆகும். இதே தான் டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி எல்லா எக்ஸாமுக்கும் இதே கண்டென்ட் தான். நீங்க வந்து இந்த தமிழ் புத்தகத்தை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்ல நல்ல ஸ்கோர் பண்றதுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட்டிவா வந்து இருக்கும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா? ஸோ மேக்ஸ் ஜிகே கிளாஸ் ப்ளஸ் தமிழ்ல நம்ம வந்து கிளாஸ் பக்காவா எடுப்போம். இப்போதைக்கு நோட்ஸ் ஷேர் பண்றோம், நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகே, ஸ்கூல் புக்ல இருக்கா? மகேஷ் மகேஷ் இருக்கீங்களா? எஸ் சார். மகேஷ், என்ன என்ன டவுட் சொல்லுங்க. சார் இந்த ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி எங்க படிக்கணும் சார்? அதானமா ஸ்கூல் புக்கை வச்சுதானமா நான் எடுத்தேன். நீங்க பாடம் கவனிச்சீங்களா, சாப்பிட்டு போயிட்டீங்களா? இல்ல சார், கவனிச்சேன். நீங்க சொல்லும்போது அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டே தான் இருந்தேன். ஓகே, அதாவது எனக்கு பெரிய பிரச்சனை வந்து இதுதான். நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுப்போம், திடீர்னு ஸ்கூல் புக் வந்து கொடுங்க. இப்போ நான் நடத்தினதே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்டான நோட்ஸை வச்சு கம்பேர் பண்ணி வந்து நடத்தேன். திரும்ப வந்து ஸ்கூல் புக்ல இது இல்லையா அப்படின்னா இப்படிதான். நம்ம வந்து கிளாஸ் ஷெடியூல்ஸ் வந்து அனுப்பிச்சிருப்போம், கீழே வந்து சார் கிளாஸ் எப்போம், இப்படிலாம் பண்ணும்போது என்னடா இது அப்படின்னு இருக்கும். அப்போ கவனம் வந்து ரொம்ப ஃபோக்கஸா இருக்கும். நான் இது எல்லாருக்கும் காமனா வந்து சொல்றேன். கவனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். இதுல பெரும்பாலான பேரு இந்த கவனச்சிறதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து கொஷின் நீங்க சால்வ் பண்ணும்போது இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது நீங்க நம்ம ஸ்கூல் புக்கை நடத்துறோம், அது கீழே வந்து ஸ்கூல் புக்ல இல்லையா, இது ஸ்கூல் புக்லயே இல்லையா அப்படின்னு வந்து கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நேரம் நீங்க ஷார்ப்பா கவனிக்கல அப்படின்னு தான் இருக்கும். அப்போ உங்களுடைய மிஸ்டேக்ஸ் பொதுவா கவனிக்கிறதுல ஏதோ ஒரு இடத்துல நமக்கு வந்து டைவெர்ட் ஆகுது. நீங்க 3 மணி நேரம் உட்காரணும், அரௌண்ட் 80 பக்கத்தை ரீட் பண்ணணும், அதை பார்த்து குறிக்கணும், அவ்வளோ டேட்டாவை ஞாபகத்துல வந்து படுத்தணும். அப்போ இது வந்து எக்ஸாம் ஹாலில் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. எக்ஸாம் ஹாலில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இது வந்து உங்களுடைய கேரியரே கொஸ்டின் மார்க் ஆகிடும். அதனால இந்த மாதிரி தவறுகளை யாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பண்ணாதீங்க, கவனமா வந்துருங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 42வது அமெண்ட்மெண்ட், 42 அமெண்ட்மெண்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த 42 அமெண்ட்மெண்ட்டை நான் வேகமா வந்து சொல்லிடுறேன். 42 அமெண்ட்மெண்ட்ல சொரன் சிங் கமிட்டி படி, ரெக்கமெண்டேஷன் படி, ரைட்டா, ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கிறாங்க. ஆர்டிகிள் பார்ட் 4A பகுதி 4A, ஓகே, ஆர்டிகிள் 51A எப்போ சேர்க்கிறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சொரன் சிங் கமிட்டி படி தான் ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து சேர்க்கிறாங்க. 42வது அமெண்ட்மெண்ட்ல 1976ல வந்து சேர்க்கிறாங்க. ரைட்டா, அந்த டேட்டாவை ஞாபகத்துல நல்லா வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 42வது அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தாச்சு. ஸோ இது வந்து மினி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதை பக்காவா ஞாபகத்துல வந்து வச்சுக்கோங்க. அப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டி இணைக்கப்பட்டது பார்ட் 4A 51A சொரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி 1976ல அப்படிங்கக்கூடிய தகவலை ஆழமா தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்து இந்த 76ல 40 இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சொன்னேன், அது ரெக்கார்டு இல்லாதனால திரும்ப நான் அதை வந்து என்ன பண்றேன் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறேன். ஸோ உங்களுக்கு டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுல உங்களுக்கு ஆர்டிகிள் 39 கேபிட்டல் ஏ, 39ல கேபிட்டல் ஏ என்ன சொல்லுது அப்படின்னா ஃப்ரீ லீகல் எய்டு. இது 39A 32A கிடையாது. ஃப்ரீ லீகல் எய்டுனா சமநீதி, இலவச சட்ட நீதி. இப்போ ஒருத்தங்க கோர்ட்டுக்கே போக முடியல, கையில காசு இல்லை அப்படின்னா அதுக்கு கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது, ஃப்ரீ லீகல் எய்டு அப்படிங்கக்கூடிய விதமா. அது ஆர்டிகிள் 39A. ஸோ இதுவும் உங்களுக்கு 1976ல 42 அமெண்ட்மெண்ட்ல சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகிள்
43 கேபிட்டல் ஏ, ஆர்டிகிள் 43 கேபிட்டல் ஏ. இது எதுல சேர்த்தாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, சோ இதுல ஒர்க்கர்ஸ், தொழிலாளர்கள் நிர்வாகத்துல வந்து பங்கேற்கிறது, தொழிலாளர்கள் நிர்வாகத்துல வந்து பங்கேற்கிறது. ஸோ பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 43 ஏ. அடுத்த ஆர்டிகிள் 48 ஏ, இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மேம்பாடு, காடுகள் பாதுகாப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 48 கேபிட்டல் ஏ, எல்லாமே கேபிட்டல் ஏ தான். ஆர்டிகிள் 39 ஏ ஃப்ரீ லீகல் எய்ட், ஆர்டிகிள் 39 கேபிட்டல் ஏ ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 48 ஏ என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ உங்க என்வாயர்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ரைட்டா. அதுக்கப்புறம் ஆர்டிகிள் 39ல ஸ்மால் எஃப், ஆர்டிகிள் 39ல ஸ்மால் எஃப்பும் இந்த 44வது அமெண்ட்மெண்ட்ல தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சைல்ட்ஹுட் அண்ட் யூத் ப்ரொடெக்ஷன் அகைன் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், அதாவது குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கான ஊட்டச்சத்து, ஓகே, ஊட்டச்சத்து, குழந்தைகளுக்கான உணவு முறை ஊட்டச்சத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 39 எஃப், 39 எஃப். இது நல்லா நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒண்ணு. 39 ஏ ஃப்ரீ லீகல் எய்ட்ஸ், 43 ஏ ஒர்க்கர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன் மேனேஜ்மெண்ட், 48 ஏ என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ், 48 ஏ என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ், 51 ஏ ஃபண்டமெண்டல் டியூட்டி. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி சொரன்சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி எங்க இருந்து பாரோ பண்ணோம், யுஎஸ்எஸ்ஆர். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்காவில இருந்து கொண்டு வந்தோம். அமெரிக்கா அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை சோவியத் யூனியன்ல இருந்து கொண்டு வந்தோம். இதுல ஒன்னே ஒன்னு கன்ஃபியூஸ் ஆகும், இந்த 39 ஏ இருக்கு இல்லையா, கேபிட்டல் ஏ ஃப்ரீ லீகல் எய்ட்ஸ், இதே மாதிரி ஆர்டிகிள் 39ல ஸ்மால் ஏ வந்து உண்டு. ஸ்மால் ஏ வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, லைவ்ஹுட், குடிமகளுக்கான உணவு முறை ஊட்டச்சத்து, லைவ்ஹுட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 39ல ஸ்மால் ஏ ஃபண்டமெண்டல் டிபிஎஸ்பி கீழே வந்து வரும். அது ஊட்டச்சத்து, குடிமக்களுக்கான ஊட்டச்சத்து. ஆனா 39 கேபிட்டல் ஏ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த 39 ஏவையும் ஆர்டிகிள் 39 ஸ்மால் டி, இப்போ ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்கு, அதுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவல் சேலரி, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படிங்கிறது ஆர்டிகிள் 39ல ஸ்மால் டி சொல்லுது. இது அதுக்கு முன்னாடியே கான்ஸ்டியூஷன்ல இருந்துச்சு. ஆனா 44வது அமெண்ட்மெண்ட்ல 39 ஏ சேர்த்திருப்பாங்க, 43 ஏ சேர்த்திருப்பாங்க, 51 ஏ சேர்த்திருப்பாங்க, 48 ஏ சேர்த்திருப்பாங்க. கிளியரா புரியுதா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒண்ணு. இது வந்து மினி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து 44வது அமெண்ட்மெண்ட். 44வது அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 44வது அமெண்ட்மெண்ட்ல இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், ஸோ ஆர்டிகிள் 352 கீழே இந்தியாவில் யாராவது அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா தேசிய அவசர நிலை பிரகடனத்தை குடியரசுத் தலைவர் வந்து அறிவிப்பாரு. தேசிய அவசர நிலை பிரகடனத்தை குடியரசுத் தலைவர் வந்து அறிவிப்பாரு. அதுபடி மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய அவசர நிலை பிரகடனம். ஸோ இதுல ஆர்ம்டு ரிபிலியன் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு கீபோர்டு எழுத முடியாது என்னன்னு தெரியல, ஆர்ம்டு ரிபிலியன் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு பதிலா இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு வந்து என்ன பண்ணப்பட்டது, மாற்றப்பட்டது. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற கூடிய வார்த்தையை என்ன பண்ணியிருக்காங்க, மாத்திருக்காங்க. ஓகே, ஸோ இது 44வது அமெண்ட்மெண்ட் 1976ல உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அடிப்படை உரிமையில சொத்துரிமை ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து இருந்துச்சு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து இருந்துச்சு. அதை வந்து தூக்கிட்டு இப்ப 300 ஏல லீகல் ரைட்ஸா சொத்துரிமையை வந்து மாத்திட்டாங்க. 300 ஏல லீகல் ரைட்ஸா சொத்துரிமை வந்து மாத்திட்டாங்க. ஸோ அப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிமூவ் பண்ணது 42, ஃபண்டமெண்டல் டியூட்டி இன்செர்ட் பண்றது 42, ரைட்டா. ஸோ இந்த 44, 40 இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வாங்க, அடுத்த ஆர்டிகிள் 52. 52 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, கட்சி தாவுதல் தடை சட்டம், அட்டவணை
அட்டவணை 10 கீழே 1985ல 52வது அமெண்ட்மெண்ட்ல கட்சி தாவுதல் தடை சட்டம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. அது என்ன கட்சி தாவுதல் தடை சட்டம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க எந்த இதுல வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாங்களோ அந்த அவங்களுக்கு அந்த கட்சி சார்ந்தா வந்து இருக்கணும். எலெக்ஷன்ல நின்னது ஒண்ணு, அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நின்னதுக்கு அப்புறம் வேற கட்சி வந்து மாறுறது, இதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா கட்சி தாவுதல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஷெட்யூல் நம்பர் 10 சார்ந்த விஷயங்கள். இந்த இதுல ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படிங்கிறது கட்சி தாவுதல், கட்சி விட்டு கட்சி தாவக்கூடிய ஒரு விஷயம். ரைட்டா? 10th ஷெட்யூல் கீழே வந்து வருது. 52வது அமெண்ட்மெண்ட்ல 1955ல வந்து சேர்த்தாங்க. ஓகே, 52வது அமெண்ட்மெண்ட் 1985 கட்சி தாவுதல் தடை சட்டம். வேற கட்சி மாறினாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் செய்யப்படுவார்கள். அடுத்து நீங்க வந்து பார்க்க வேண்டியது, ஓகே, ஸோ அடுத்து 60 யாரோ டிஸ்டர்ப் பண்றாங்க, மியூட் பண்ணிக்கோங்க, தெரிய முடியுது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ அடுத்து நீங்க பார்க்கக்கூடியது 61வது அமெண்ட்மெண்ட். ஸோ 61வது அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1989ல. ஸோ நம்ம மக்களவையில 18 வயசுக்கு மேற்பட்டவங்க ஓட்டு போடுறோம். பிளஸ் மாநிலங்கள்ல இப்போ தமிழ்நாடு அசம்பிளில 18 வயசு மேற்பட்டவங்க ஓட்டு போடுறோம். ஸோ அந்த வயது வரம்ப 21ல இருந்து அடல்ட் பிரான்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 21 வயசுல இருந்து 18 வயசா மாத்தினது வந்து பாத்தீங்கன்னா 61வது அமெண்ட்மெண்ட். 21 வயசுல இருந்து 18ஆ மாத்தினது 61வது அமெண்ட்மெண்ட். ஸோ அடுத்து வந்து பார்க்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா 69வது அமெண்ட்மெண்ட். இப்போ சொன்னேன் இல்லையா, 69 1991ல டெல்லிய இந்தியாவோட தலைநகரா, ஓகே, டெல்லி வந்து சிறப்பிடம் வந்து கொடுத்திருப்பாங்க. 70 வந்து பாத்தீங்கன்னா 70 டெல்லியும் புதுச்சேரியும் குடியரசுத் தலைவர் தேர்தல்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்தியாவுல குடியரசுத் தலைவர் தேர்தல்ல டெல்லியும் புதுச்சேரியும், அதாவது இங்க இருக்கக்கூடிய டெல்லியும், இந்த டெல்லியும், ரைட், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய புதுச்சேரியும் குடியரசுத் தலைவர் தேர்தல்ல வந்து சந்திக்கலாம்ங்கிறத 70வது அமெண்ட்மெண்ட். குடியரசுத் தலைவர் தேர்தல்ல யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னா 28 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் ஓட்டு போடுவாங்க. அது கூட 70வது அமெண்ட்மெண்ட் படி டெல்லி மற்றும் புதுச்சேரியில இருக்கக்கூடிய எம்எல்ஏஸும் ஓட்டு போடுவாங்க. பிளஸ் மக்களவையில இருக்கக்கூடிய 543 பேர்கள் ஓட்டு போடுவாங்க. மாநிலங்களவையில இருக்கக்கூடிய 245 பேர்ல 12 பேர் நாமினேட் பண்ணுவாரு பிரசிடென்ட். ஸோ அந்த 12 பேர் நாமினேட் பண்றவங்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கேற்க மாட்டாங்க. 233 பேர் ஓட்டு போடுவாங்க. 28 மாநில எம்எல்ஏ, டெல்லி அண்ட் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, மக்களவையில உறுப்பினர்கள், மாநிலங்களவையில நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், இவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டாங்க, 70வது அமெண்ட்மெண்ட்ல டெல்லியும் புதுச்சேரியும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த 21வது மாதிரி 71 என்ன பண்ணியிருக்காங்க, 8வது மொழியில கொங்கணி, மணிப்புரி, நேபாளி, ஏற்கனவே பல முறை சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்லல, கொங்கணி, மணிப்புரி, நேபாளி 71வது 1992ல சேர்த்திருக்காங்க. அடுத்து பாருங்க, அடுத்து 73வது அமெண்ட்மெண்ட்ல கவனிங்க, 73வது அமெண்ட்மெண்ட்ல 1992ல பார்ட் 9 வந்து சேர்த்திருப்பாங்க. 74வது அமெண்ட்மெண்ட் 1992ல பார்ட் 9 வந்து சேர்த்திருப்பாங்க. இங்க 21 சப்ஜெக்ட் வந்து சேர்த்திருப்பாங்க. இங்க 18 சப்ஜெக்ட் வந்து சேர்த்திருப்பாங்க. இங்க 29 சப்ஜெக்ட், இங்க 18 சப்ஜெக்ட். இது 11th ஷெட்யூல், 11வது அட்டவணை. இது வந்து 12வது அட்டவணை. 11வது அட்டவணை பஞ்சாயத்து, 12வது அட்டவணை நகராட்சி. அப்போ 73வது அமெண்ட்மெண்ட் 1992ல பஞ்சாயத்து வந்து சேர்த்திருப்பாங்க. இது பார்ட் 9 வந்து சேர்த்திருப்பாங்க. 29 சப்ஜெக்ட், 11வது ஷெட்யூல். 74வது அமெண்ட்மெண்ட் 1992ல நகராட்சி, ஓகே, முனிசிபாலிட்டி வந்து சேர்த்திருப்பாங்க. பார்ட் 9, மொத்தம் 18 சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க வந்து எல்லாத்தையும் வளவலன்லாம் நீங்க வந்து படிக்கவே வேண்டாம், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
86 86ல 86வது அமெண்ட்மெண்ட்ல கல்வி கட்டாய இலவச கல்வி வந்து சேர்த்திருப்பாங்க. கட்டாய இலவச கல்வி எப்போ 2002ல 86வது அமெண்ட்மெண்ட்ல வந்து சேர்த்திருப்பாங்க. எதுபடி? ஆர்டிகிள் 21A படி. ஆர்டிகிள் 21A படி. ஆர்டிகிள் 21A படி 6 முதல் 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்? ஆர்டிகிள் 21 படி கல்வி கொடுக்கணும். இதே மாதிரி ஆர்டிகிள் 51A படி ஃபண்டமெண்டல் டியூட்டி படி, அதாவது பேரண்ட்ஸ் பாதுகாவலர் என்ன பண்ணணும்? 6 to 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி கற்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும். கட்டாய கல்விங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயும் இருக்கு, ஃபண்டமெண்டல் டியூட்டிலையும் வந்து இருக்கு. இது 86வது அமெண்ட்மெண்ட். அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்து 90வது அமெண்ட்மெண்ட் தெரியும். 90வது வந்து வேணா 91 வாங்க. 91 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இந்தியாவில் மக்களவையில் ஆர்டிகிள் 75ல 1 இது என்ன சொல்லுதுன்னா, பிரதமரை பிரைம் மினிஸ்டரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாருன்னா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார். பிற அமைச்சர்களை யார் தேர்ந்தெடுப்பார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் தேர்ந்தெடுப்பாரு. பிரைம் மினிஸ்டரோட பேச்சை கேட்டுட்டு உங்களுக்கு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார். அப்போ ஆர்டிகிள் 75 பிரைம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ இதுல மக்களவையில 543 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த உறுப்பினர்கள்ல அரௌண்ட் 15% மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அமைச்சரா வந்து இருக்க முடியும். 15% மட்டும்தான் அமைச்சரா வந்து இருக்க முடியும். இது மத்திய லெவல். இதே போல மாநிலங்கள் லெவல்ல சீஃப் மினிஸ்டரை, முதல்வரை, பிற அமைச்சர்களை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவா? ஆர்டிகிள் 164ல 1A படி. ஸோ 75 1A வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட். 164 இங்க குடியரசுத் தலைவர் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. இங்க கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். ஆர்டிகிள் 164 கீழே. ஸோ இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது 10%, 10 இருக்கு, 10%, ரைட்டா? ஸோ இதுல இருக்கக்கூடிய மாநிலங்கள் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்களுடைய எண்ணிக்கை 10 to 15% தான் வந்து இருக்கணும். இதுக்கு என்ன மீனிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவா வந்து சொல்றேன். இப்போ தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ், பாருங்க, இவங்க அமைச்சர்கள், ஒட்டுமொத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இதுல தமிழ்நாட்டுல யாரெல்லாம் இருக்கிறான்னு பாருங்க. சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பொது போலீஸ், ஹோம் எல்லாமே அவர் வந்து பாத்துக்கிறாரு. அடுத்து இன்னொரு வாட்டர் மினிஸ்டர் வந்து இருக்கிறாரு. ஓகே. அண்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் வந்து இருக்கிறாரு. ரூரல் மினிஸ்டர் இருக்கிறாரு. இப்போ 234 பேர் தமிழ்நாட்டுல உறுப்பினரா இருப்பாங்க அசம்பிளில. அவங்க எல்லாருமே என்ன கிடையாது? மினிஸ்டர் வந்து கிடையாது. இதுல 10 to 15%, அரௌண்ட் 24ல இருந்து 34 பேர் என்ன இருப்பாங்க? அமைச்சர்களா வந்து இருப்பாங்க. அது அமெண்ட்மெண்ட் 91 படி. 91 படி இவங்க மட்டும்தான், இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் அமைச்சர்களா வந்து இருக்க முடியும். இதே போல கவுன்சில், ஓகே, கவுன்சில் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஓகே, கவுன்சில் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஸோ இதுல வந்து பார்ப்போம். ஸோ இதுலயும் மினிஸ்டர்ஸ் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு வந்து பாருங்க. மக்களவையில 543 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. அதுக்கு கீழே கேபினட் மினிஸ்டர் இருப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் இன்சார்ஜ், தனி பொறுப்பு இருப்பாங்க. அதுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி அமைச்சர்கள் வந்து இருக்கிறாங்க லைனா. இவங்க மட்டும்தான் அமைச்சர்கள். மீது பேர் வந்து பாத்தீங்கன்னா எம்பியா தான் இருப்பாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா தான் இருப்பாங்க. ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 80க்கு மேல தான் வந்து என்ன பண்ண முடியும்? 53ல இருந்து 83 வரைக்கும் தான் அமைச்சர்களா வந்து இருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்கணும். அது 91வது அமெண்ட்மெண்ட். அப்போ என்ன பண்ணுவாங்க? கூட்டணி கட்சி. இப்போ 234 தொகுதி இருக்கு. இந்த 234 தொகுதியில அமைச்சர்கள் 24ல இருந்து அரௌண்ட் 34ன்னு வச்சுக்கோமே, 34 32 கால்குலேட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு பேர் தான் இருக்க முடியும். இப்போ 234 தொகுதியில 117 தொகுதிக்கு மேல யாரு கைப்பற்றுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும்?
சீஃப் மினிஸ்டர் ஆளுங்கட்சியா வந்து ஆக முடியும். சப்போஸ் 114 பெரும்பான்மை இல்லை அப்படின்னா இப்போ டிஎம்கே ஒரு 80 தொகுதி இருக்கு, ரைட்டா? ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70 தொகுதி வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ நம்ம கட்சி ஆட்சியர் கல்வின்னு வச்சுக்கோமே, ஆட்சியர் கல்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 தொகுதி வந்திருக்கு, ரைட்டா? பிற கட்சிகள் அதர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120, 190, 234 அதர் கட்சி பேலன்ஸ் வந்து இருக்கு. இப்போ 117 சப்போர்ட் வந்து வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சி ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்க, ஆட்சியர்கள்ட்ட வந்து கேட்பாங்க, நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து நமக்குன்னு ஒரு தனி கட்சி இருக்கும், தனி கொடி வந்து இருக்கும், நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க, ஸோ இவங்க டீல் பேசுவாங்க. ஏடிஎம்கே வந்து பேசுவாங்க, டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், நாளைக்கு எதுவும் நம்ம முகநூல் பக்கத்தை எதுவும் முடைக்கிடக்கூடாது, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஆட்சியர் கல்வி 40 தொகுதி இருக்கு. டிஎம்கே நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க 80 தொகுதி, நீங்க 40 தொகுதி சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த மினிஸ்டர் போஸ்டிங் இருக்கு இல்லையா, 34 போஸ்டிங் அரௌண்ட் பிரைம் மினிஸ்டர் சாரி சீஃப் மினிஸ்டர் சேர்த்து 34, இதுல உங்களுக்கு ஒரு 5 மினிஸ்டர் போஸ்டிங் வந்து தாரேன் அப்படின்னு வந்து டீல் பேசுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் மத்திய லெவல்லையும். ஸோ கூட்டணி கட்சி என்ன மினிஸ்டர், பிற கட்சி உறுப்பினர்கள் மினிஸ்டரா இருக்கும்போது என்ன ஆகும், ஸோ அந்த கட்சி வந்து வளர்ச்சி அடையும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே என்ன பண்ணுவாங்க, மெயினாக சப்போர்ட் வந்து கேட்பாங்க. அப்போ இந்த மாதிரி அமைச்சர்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக என்ன நடக்கும், டீல் வந்து நடக்கும், இது இந்த மாதிரி விஷயங்கள். அப்போ அமைச்சர்களுக்கு தான் போட்டி. ஸோ கோயலேஷன் கவர்மெண்ட்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து 92வது வந்து பாருங்க, 8வது அட்டவணையில் போடோ, டோக்ரி, மைத்திரி, சாந்தாலி வந்து சேர்த்துருப்பாங்க. இது ஏற்கனவே சொன்னது தான். ஓகே, 8வது லாங்குவேஜில். அடுத்து நான் சொன்ன மாதிரி என்ன சொன்னேன், 98ல் ஹைதராபாத் கர்நாடகா மேம்படுத்துறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம். 97 வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம் ஆர்டிக்கிள் 43B வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ அடுத்து 99 வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன், தேசிய நீதி ஆணையம். 100 பங்களாதேஷில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை கொடுத்துருப்போம். 101 ஜிஎஸ்டி. 102 பேக்வேர்டு கிளாஸ்க்கான அரசமைப்பு இது கொடுத்தது. 103 பொது பிரிவில் இடபிள்யூஎஸ் 100% ரிசர்வேஷன். 104 ஓபிசி யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மாநிலங்களுக்கு அதிகாரம். ஸோ இது வந்து பார்த்தோம், ரைட்டா? ஸோ அப்போ இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டேட்டா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், விக்கிபீடியாவில் வந்து பார்த்துக்கணும். விக்கிபீடியா, நியூஸ் பேப்பர். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் யாரும் வர மாட்டேங்குது. ஓகே, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் போட்டிங்கன்னா இதில் வந்து வரும். ஸோ இப்போ 106வது அமெண்ட்மெண்ட் உமன்ஸ் ரிசர்வேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் போயிட்டு கீழே அடியில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. 104 மாற்றி சொல்லிட்டேன், 104 ரிசர்வேஷன்ஸ். ஸோ ஆங்கிலோ இந்தியன்ஸ் ரிமூவ் பண்ணது. 105 தான் ஓபிசி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ அது ஆர்டிகிள் 338, 342 அண்ட் 366, ரைட்டா? 106 வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ல ரிசர்வேஷன்ஸ் வந்து கொண்டு வர்றது. இது ஏற்கனவே சொல்லியாச்சு, திரும்ப வந்து சொல்ல நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. திரும்ப நான் வேகமாக ஒரு 3-4 நிமிஷம் வந்து விட்டுறேன். ஷெட்யூல் நம்பர் 1 என்னன்னா லேண்ட் ரிஃபார்ம். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி ஒழிப்பு. ஷெட்யூல் நம்பர் 9 வந்து சேர்த்தது. அடுத்து ஷெட்யூல் நம்பர் 7 அமெண்ட்மெண்ட் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாநிலங்களுக்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே கவர்னர் இருக்கலாம் அப்படிங்கிறது. தென் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். அடுத்து 9வது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு சில குறிப்பிட்ட பகுதியை பாகிஸ்தானுக்கு வந்து கொடுத்தோம், பெருபரி அப்படிங்கக்கூடிய பகுதி. 10வது பகுதி இந்தியா கூட தாதர் அண்ட் நாகர் ஹவேலி வந்து சேர்த்தோம். அதுக்கப்புறம் 12 கோவா அந்த டாமன் டையும் இந்தியாவோட வந்து சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் 14வது புதுச்சேரி இந்தியா கூட வந்து சேர்த்தாங்க, புதுச்சேரி. 15 சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ், அதாவது ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸ் ஓய்வு பெறுறத 62 வந்து மாத்தினாங்க. அடுத்து 21வதுல சிந்தி மொழி 8வது ஷெட்யூல்ல வந்து சேர்த்தாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கு குடியரசுடைய ஒப்புதல் தேவை. ஆர்டிகிள் அமெண்ட்மெண்ட் 24. அடுத்து அமெண்ட்மெண்ட் 34 என்ன சொல்லுதுன்னா 9th ஷெட்யூல்ல
லேண்ட் ரிஃபார்ம் இதெல்லாம் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்தது. 35ல என்ன பண்ணியிருப்போம், 10வது ஷெட்யூல் நம்பர் 10ல சிக்கிமை வந்து இணைச்சிருப்போம். அண்ட் 36வது அமெண்ட்மெண்ட்ல 1975ல சிக்கிமை ஒரு ஸ்டேட்டா வந்து மாத்திருப்போம். அண்ட் 42 மினி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் லைக் வந்து சொரன்சிங் கமிட்டி படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சேர்த்தது. சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, மதசார்பற்ற ஒருமைப்பாடு, சமதர்மம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து சேர்த்தது. பார்ட் 4A சேர்த்தது. தென் ஆர்டிகிள் 39A சேர்த்தது. ஜுடிஷியல் ஃப்ரீ லீகல் எய்ட்ஸ் 43A சேர்த்தது. 48A சேர்த்தது. அதெல்லாம் வந்து பார்த்தோம். தென் 44ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஆர்ம்டு ரிபிலியன்ங்கிறத இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், உள்நாட்டு அமைதி குலைவுன்னு மாற்றிருப்பாங்க. அடுத்த ஆர்டிகிள் 52 உங்களுக்கு கட்சி தாவுதல் 1985ல. அடுத்த 61 ஏஜ் லிமிட் டிக்ரீஸ் பண்றது, ஓட்டு ஏஜ் 18. 69 உங்களை டெல்லி நேஷனல் கேபிட்டல் அறிவிக்கிறது. 70 புதுச்சேரி டெல்லிக்கு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது. தென் 73 பஞ்சாயத்து, 74 முனிசிபாலிட்டி, 12வது ஷெட்யூல் 74, 73வது வந்து பார்த்தீங்கன்னா 11வது ஷெட்யூல். தென் வந்து பார்த்தீங்கன்னா 86 கட்டாய கல்வி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகிள் 21, ஃபண்டமெண்டல் டியூட்டியில் அடிப்படை கடமையில 51A 6 முதல் 18 வயது இருக்கக்கூடிய குழந்தைகள். 91 வந்து அஸ்ஸாமுக்கான இந்த இப்போ ரீசெண்டா பிரச்சனை வந்துட்டு இருக்கு இல்லையா, பழங்குடியிருக்கான பிரதிநிதித்துவம் அங்கே போடோலாந்து அப்படிங்கிறது அஸ்ஸாம்ல செப்பரேட் ஸ்டேட் வந்து கேட்குறாங்க. ஓகே, அது வந்து செப்பரேட் ஸ்டேட் சம்மந்தமாக வந்து பார்த்துக்கோங்க. 91வது அமெண்ட்மெண்ட் மினிஸ்டரோட எண்ணிக்கை 15% இருக்கணும். 92 டோக்ரி, மைத்திலி, சாந்தாலி வந்து சேர்த்தது. 96 ஒடியா அப்படின்னு வந்து ஒரிஷா அப்படின்னு சேர்த்திருப்பாங்க. 8வது அட்டவணையில வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. 97 வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கம் ஆர்டிகிள் 43B வந்து சேர்த்திருப்பாங்க. 98 ஹைதராபாத் கர்நாடகா மேம்பாடு, கவர்னருக்கு ரைட்ஸ். 99 ஜுடிஷியல் பவர், தேசிய நீதி ஆணையம். 100வது பங்களாதேஷ்ல ஒரு சில பகுதியை இந்தியாவில் ஒரு சில பகுதியை பங்களாதேஷ்க்கும், பங்களாதேஷ்ல ஒரு சில பகுதி இந்தியாவுக்கு கொடுத்துருப்போம். 101 ஜிஎஸ்டி. 102 பேக்வேர்டு கிளாஸுக்கான கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ். 103 எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ல 10%. 104 உங்களுக்கு பார்லிமெண்டோடைய ரிசர்வேஷன், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ரிசர்வேஷனை இன்க்ரீஸ் பண்ணது அகைன் 8 வருஷத்துக்கு. நெக்ஸ்ட் தென் ஆங்கிலோ இந்தியன்ஸ் ரிசர்வேஷனை ரிமூவ் பண்ணது. 105 ஓபிசி கேட்டகரி யாருங்கிறத மாநிலமே முடிவு பண்ணலாம். ஆர்டிகிள் 338, 342, 366 படி சேஞ்சஸ். அடுத்த ஆர்டிகிள் 106 அமெண்ட்மெண்ட் 106 உமன்ஸ் ரிசர்வேஷன். லோக்சபாவில் ஆர்டிகிள் 330A, ஆர்டிகிள் 330A லோக்சபா ரிசர்வேஷன். மாநிலங்கள் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 332. டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 339A. பெண்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட் 15 வருஷம் 1/3 ரிசர்வேஷன்ஸ் அப்படிங்கிறது. ரைட்டா? ஸோ இப்போ ஓவராலாக பக்காவான விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு 2-3 கொஷின்ஸை நம்ம வந்து பார்த்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போயிடுவோம். அப்போ கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுபடி நீங்கள் வந்து படிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா நல்ல நிலமையில இருப்பீங்க. நல்ல நிலமையிலன்னா ரொம்ப சூப்பராக வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. இதை தாண்டி நீங்கள் ஸ்கூல் புக்கே படிக்காமல் விட்டாலும் பரவாயில்ல, 100% நீங்கள் அசால்ட்டாக வந்து கிளியர் பண்ணுவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் என்ன கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்பீடாக பண்ணுங்க, டைம் இல்லை, நான் காலையில் வர எந்திக்கணும். ஸோ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு ரிசர்வேஷன் எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 103. 42வது அமெண்ட்மெண்ட்ல புதிய சொற்கள் எது வந்து சேர்க்கல? சோசியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி அண்ட் டெமோக்ராட்டிக் எது சேர்க்கல? டெமோக்ராட்டிக் சேர்க்கல. ஓகே, எந்த இதுல தொடக்க கல்வியை வந்து உரிமையாக்குனாங்க? எந்த இதுல தொடக்க கல்வியை உரிமையாக்குனாங்க? ஓகே, எத்தனை வயசு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை வயசு? 86வது அமெண்ட்மெண்ட் எத்தனை வயசு? 6 to 14. வெரி குட்.
ஓகே, அடுத்து 21 18 வயசா ஓட்டுரிமை மாத்தினது எத்தனாவது அமெண்ட்மெண்ட்? 21 18 மாத்தினது. கமாண்ட் ஸ்பீடா போகணும். 61வது அமெண்ட்மெண்ட் ரைட்டா. செக்யூலரிசம் வார்த்தை 42வது அமெண்ட்மெண்ட்ல வந்து சேர்த்தாங்க. எந்த வருஷம்? 1976. டெல்லி நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆரம்பிச்சாங்க எப்போ? ஸ்பீடா கமெண்ட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் உள்ளவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. குடியரசுத் தலைவர் இதுல தான் 70. ஸோ டெல்லி கேபிட்டல் அறிவிச்சது 69. அடுத்து மினி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எப்போ? மினி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 42. அடுத்து எந்த இதுல பிரியாம்பிள் ஆட் பண்ணாங்க? அதாவது செக்யூலர் இன்டெகிரிட்டி அதெல்லாம் வந்து சேர்த்திருப்பாங்களா? எந்த வருஷம்? வெரி குட், 76. ஓகே, ஸோ கொஷின்ஸு இவ்வளோதான். ஓகேவா? ஸோ கேட்ட கொஷினே தான் வந்து கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்ஸில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கொஷின் வந்து பார்ப்போமா? ஸோ 44வது அமெண்ட்மெண்ட்ல எந்த உரிமை நீக்கினாங்க? 44வது அமெண்ட்மெண்ட்ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி. வெரி குட். புதுச்சேரி எப்போ சேர்த்தாங்க? 14th. வெரி குட். ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுபடி பக்காவாக வந்து படிங்க. அதுவே வந்து போதுமானது. ரைட்டா? ஸோ அப்போ நம்ம டெஸ்ட் பேட்ச் படி பக்காவான கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் ஆச்சரியக்கல்வியை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். 100% அவங்க வந்து போஸ்டிங் வந்து வாங்க முடியும். ஸோ எக்ஸ்ட்ராடினரி எஃபோர்ட் வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்புங்க. ஸோ உங்களை ஒரு செப்பரேட் குரூப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ப்பேன். அது மூலமாக நீங்கள் இன்னும் தரமான கல்வியை வந்து பெற முடியும். ஸோ இதிலே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் பேமெண்ட் மெத்தடு கிரெடிட் கார்டு, வாலெட் இது மாதிரியும் பே பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க விருப்பப்படுறவங்க வந்து படலாம். உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் குரூப் ஓப்பன் பண்ணி அதில் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் சீட் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொரியரும் வந்து அனுப்பி வைப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணி 6 நாளில் ஒரு சில டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பேன். ஸோ அந்த டாஸ்கையும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் வந்து முடியணுமோ ஒரு 6 நாளில் வந்து முடிக்கணும். ஸோ டெஸ்ட்டு ஏற்கனவே முடித்த டெஸ்ட்டையும் நீங்கள் ஈஸியாக இது பண்ணுறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொடுப்பேன். கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டாக வந்திருக்கும். நீங்கள் நிறையா சேனல்ஸ் இருக்கலாம், நிறையா விஷயங்கள் வந்து இருக்கலாம். எங்கேயுமே கிடைக்காத ஒரு தரமான கல்வி ஆட்சியர் கல்வியில் வந்து கிடைக்கும். இது உங்களுடைய லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணும். வரக்கூடிய குரூப் 4 மட்டும் இல்லாமல் குரூப் 2 குரூப் 1லையும் ஈஸியாக கிராக் பண்ண இருக்கும். ஸோ மீண்டும் வகுப்பு நான் வந்து குரூப்பில் போடுறேன். மேக்ஸிமம் ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா காலையில் கிளாஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டி ஈவினிங் மேக்ஸையும் இதில் பாலிட்டியில் இன்னும் கொஞ்சோண்டி தான் இருக்குது. சிட்டிசன்ஷிப் மட்டும் தான் இருக்குது, ப்ரியாம்பிள் மட்டும் தான் இருக்குது. அதை முடிச்சு விட்டுறலாம். மேக்ஸும் ஈஸி தான், டக்குன்னு வந்து முடிச்சு விட்டுறலாம். சப்போஸ் எனக்கு வந்து நான் எப்படிங்கிறத குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் 90% மார்னிங் 5:55க்கு கிளாஸஸ் வந்து இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். சப்போஸ் நாளைக்கு வந்து லீவாக இருந்துச்சுன்னா ஈவினிங் 5 o'clock கூட நம்ம வந்து கிளாஸ் வந்து வைக்கலாம். ஸோ சிறப்பாக படிங்க, நல்லா படிங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அந்த இப்போ நைட்டு உட்காந்து ஒரு சில கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு மெட்டீரியல் எல்லாமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ஸோ யூடியூப்பில் மேக்ஸிமம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிறப்பாக படிங்க. நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிவிங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னை வந்து திரும்ப திரும்ப இன்னும் ஒர்க் பண்ண வைக்கும் நல்லபடியாக. ஸோ அதனால் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. ஸோ இதோட முடிச்சுக்குவோம். இனிய இரவு. சீக்கிரமாக தூங்குங்க.
மனசை ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக வந்து வச்சுக்கோங்க. சிறப்பாக படிங்க. நம்ம கிளாஸ் மட்டுமே போதும். எக்ஸ்ட்ரா எந்த எஃபோர்ட்டும் போட தேவையில்ல. துணிஞ்சு நீங்கள் வந்து படிக்கலாம். கண்டிப்பாக வந்து படிக்கலாம். ரைட்டா? இதோட முடிச்சுக்குவோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் எதுவும் டவுட்னா நீங்கள் இதுக்கு வாங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ரைட்டா? சார் இல்ல சார், அந்த 3 டைம்ஸ் எழுத சொன்னீங்களா சார்? வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் சாப்பிடணும் போய். ஓகே சார், தேங்க்யூ சார். Thank you, sir. 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 நன்றி.